அப்புறமா வந்து கோவிலில் இருந்து சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. சாமி இந்த மாதிரி காப்பாற்றுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ மகரிஷி என்ன சொல்கிறாரு, எல்லாம் கும்பிட்டுட்டு இருந்தாங்க பார்த்தேன், ஆனால் அந்த அம்மா வெளியே வரும்போது ஒரு நல்ல ஒரு பட்டுச்சீலை கட்டியிருந்தாங்க. இந்த அம்மாவுக்கு எப்படி சாமி உதவுவார்னு கேட்குறாரு. என்ன எதனால காரணம் அப்படின்னு புரியல. அவர் என்ன சொல்கிறாரு, ஆயிரக்கணக்கான புழுக்களை கொண்டு விட்டு பட்டுப்புடவை கட்டிட்டு சாமிகிட்ட போய் காப்பாற்றினா சாமி காப்பாற்றுமான்னு கேட்குறாரு. ஸோ அதுதான் பதில். நமக்கு இன்னைக்கு சப்ஜெக்டும் அப்படிப்பட்ட ஒரு கான்ட்ராவர்சியானது தான். ஸோ மகரிஷி சொல்கிற மாதிரி எப்போதுமே என்ன உங்களுக்கே தெரியும், எந்த ஒரு விஷயத்தையும் கண்டிப்பு காட்ட மாட்டார், எப்பயுமே காட்ட மாட்டார். ஒரு 2 விஷயத்தை தவிர மீதி எல்லா விஷயங்களையும், உடற்பயிற்சி செய்யலைன்னா அன்னைக்கு ஒரு நேரம் வந்து சாப்பிடாம இருங்கம்பார், அது ஒன்று ஒரு கண்டிப்பு சொல்லுவார். 2வது, எப்போதும் நம்முடைய பயிற்சிகளை எந்த ஒரு காரணத்தை கொண்டு திருத்தவோ மாற்றவோ பண்ணக்கூடாது, அது மட்டும் கண்டிப்பாக சொல்லுவார். இந்த 2 மட்டும்தான். மீதி எல்லாம் பயிற்சி வரல சாமி, கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா உடனே பரவாயில்ல விட்டு அடுத்த பயிற்சி செய்யும், இப்படி சொல்கிறவர் தான். ஆனால் அவர் வந்து சில விஷயங்களை சூசகமாக சொல்லுவார். ஏன்னா நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கும். யாருக்காவது சொன்னால் இன்னைக்கு அது பாருங்க, நம்மளை மாட்டி விடுறதுக்குன்னே அச்சய திருதி அன்னைக்கு நம்ம அந்த சப்ஜெக்ட் ஆரம்பிக்கும். ஸோ வரும்போதே அப்போது இதில் மஞ்சள் தேவதை அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அந்த உலகத்திலேயே அந்த தங்கத்திற்கு வைத்த பெயர் என்னன்னா மஞ்சள் பிசாசுன்னு வச்சுருக்காங்க. ஸோ இவர் மார்க்சிம் கார்கின்னு சொல்லக்கூடிய அவர் வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னா அது தொட்டவர்களை விடுவதே இல்லை, துரத்திக்கிட்டே இருக்கு நாம எப்போதுமே அப்படின்னு சொல்கிற அடிப்படையில் சொன்னது. ஸோ அந்த அடிப்படையில் தான் நம்ம இன்னைக்கு இது பண்ணுறோம், இந்த சப்ஜெக்டுக்குள்ள கூட போகிறோம். அதில் மகரிஷியோட கருத்து என்ன, ஏன் அவங்க வந்து அப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். அதில் மகரிஷி வந்து நம்முடைய இந்த தேவைகளை இது வந்து ஒட்டுமொத்தமாக எந்த ஒரு விஷயத்தையும் மகரிஷி மறுக்க மாட்டாங்க. ஆனால் எதற்காக சொல்கிறோம் அப்படிங்கிற ஒரு காரணத்தை நமக்கு புரிய வைப்பாங்க. எந்த ஒரு விஷயமும் நாம் வந்து அதுக்கு பின்னாடி போகக்கூடாது, நம்ம வந்து எப்போதும் எந்த ஒரு விஷயத்திலையுமே அது பின்னாடி போகக்கூடாது, ஆனால் அதோட நோக்கம் என்னன்னு தெரிஞ்சுட்டு போகணும். இப்போ 5 அளவு முறை சொல்லும்போது உணவு, உழைப்பு, உறக்கம், சிற்றின்பங்களுக்கு ஈடுபாடு, எண்ணம், இதையும் சொல்லுவார். சொல்லிட்டு என்ன சொல்லுவார், அது அளவும் முறையும் மாறாமல் இருக்கணும் அப்படிம்பார். ஸோ அப்போ உணவு நமக்கு பிடிச்ச உணவு சாப்பிடலாம், பட் அதில் அளவு முறை மாறாமல் இருக்கணும் அப்படி சொல்றது மாதிரி எந்த ஒரு விஷயத்திலையும் மகரிஷியோட அந்த தீர்மானம் என்ன இருக்குன்னா, அது ஒட்டுமொத்தமாக வேணான்னு சொல்றது குடும்ப வாழ்க்கைக்கு எப்போதும் உதவாது. வேணும், ஆனால் அது அளவா வேணும். அந்த ஒரு விஷயத்துல ரொம்ப கரெக்டா இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து நாம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, இதுல ஐயா அந்த கீ பாருங்க ஒர்க் ஆக மாட்டேங்குது, அந்த பாருங்களேன், அதுல ஏதோ இது வருது, சிக்னல் வருது, அதை மட்டும் க்ளோஸ் பண்ணி விடுங்க. மாற மாட்டேங்குது. ஆரோக்கி வேணா யூஸ் பண்ணி பாருங்க. இது போட்டிருக்கேன் ஐயா, கீ ஒர்க் ஆக மாட்டேங்குது. வச்சு வந்தோடனே தொடங்கணுன்னே வந்துச்சு, இப்போ வர மாட்டேங்குது. இல்லையா, மாறல. மாற்ற முடிஞ்சா மாற்றுங்க, கையிலே மாற்ற முடியுமா? அதை க்ளோஸ் பண்ணிடுங்க, நேராக பவர் பாயிண்ட் போயிருங்க, ஸ்லைடுக்கு போயிருங்க, அதை மாற்றுங்களேன், அடுத்தது மாற்றுங்க. மாறல, அங்கே மாறுதா? வித்தியாசமாக இருக்கு. ஸோ தங்கம்னாலே தகராறு தான் போல. தொட்டா பிடிச்சிக்கும், அதுதான். ஓகே, ஓகே. அந்த மஞ்சள் தேவதைன்னு சொல்கிறோமே, யாரை சொல்கிறோம்? இது வந்து இந்த சஸ்பென்ஸை கடைசியில் தான் சொல்கிறோம். ஸோ மஞ்சள் தேவதை யார் அப்படிங்கிறது. ஸோ நமக்கு இதில் இருக்கக்கூடிய முதல் விஷயம் இந்த தங்கத்தோட வரலாறு. நம்ம எல்லார் வீட்லேயும் இதை விரும்புகிறோம். அதையும் இன்னும் சொல்ல போனால் கொண்டு போய் எங்கே சேர்த்துட்டோம், குருவோட ஆசீர்வாதத்தில் கொண்டு போய் சேர்த்துட்டோம். ஒரு மனிதனோட குரு அப்படிங்கிற கிரகத்தோட ஆசீர்வாதத்தில் சேர்த்துட்டோம். அவரும் மஞ்சள், நாமளும் என்ன செய்கிறோம், மஞ்சள்ங்கிற இதுக்கு வந்து தெய்வத்தோட ஒப்பிட்டு சொல்கிறோம். ஸோ
பொன் பெருகணும், இந்த மாதிரி விஷயங்களை நம்ம சொல்றோம். மகரிஷியை பொறுத்த அளவுக்கு மண், பொன், பெண் இந்த மூணுமே இதுகளில் சொல்லுவாங்க, ஆன்மீகத்துல இந்த மூணுமே தவறுமாங்க. உங்க எல்லாத்துக்குமே தெரியும், இது மூணுமே தவறுமாங்க. ஆனா வேதாத்ரி மகரிஷி மட்டும்தான் நம்முடைய ஆன்மீகத்துல என்ன சொல்றாரு, அது எப்படி தவறு? ஒரு தாய் இல்லாம ஒரு குழந்தை பிறக்க முடியுமா? அது எப்படி பெண் துணை இல்லாமல் வாழ்வதுன்னா, வாழ்க்கை துணை இல்லாம வாழ்ந்துடலாம். ஆனா ஒரு பெண் இல்லாம ஒருத்தரால பிறந்துட முடியுமா? அதை எப்படி தவிர்க்க முடியும்? அதே போல மண் மீது தானே வாழ முடியும், மண் மீது தானே வாழ முடியும். அதே போல பொருள் கொண்டு தானே வாழ முடியும். இந்த மூணு இல்லாம ஒரு மனிதன் எப்படி வாழ முடியும்? ஸோ அதுல அளவு முறையும் வேணுமே ஒழிய அதை முற்றிலும் ஒழித்து விடுவது என்பது நிச்சயமா அது சாத்தியமே இல்லைன்னு சொல்லக்கூடிய, அதாவது ஆன்மீகத்துல முதல் முறையாக இந்த மூணையும் அளவு முறையும் பயன்படுத்தணும்னு சொன்ன ஒரே ஒரு குரு அப்படின்னா அது வேதாத்ரி மகரிஷி தான். ஏன்னா அவரோட எல்லா பயிற்சியுமே குடும்ப வாழ்க்கைக்கு இருக்கிற நமக்காகத்தான். எங்கேயோ இருக்கக்கூடிய காட்டிலேயோ இமயமலையிலையோ இருக்கவங்களுக்கு அவர் சொல்லல. ஸோ பாருங்க, நம்முடைய வாழ்க்கையோட கடந்த 5000 ஆண்டுகளுக்குள்ளதான் இந்த உலகம் தோன்றி 2000 வருஷத்துக்கு மேலாச்சு. ஆனா கடந்த 5000 வருஷத்துக்குள்ளதான் இது என்ன செய்யுது, இந்த உலோகம், இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துறார். உலோகம்னு சொன்னா கொஞ்சம் வருத்தமா இருக்கு, ஏன்னா 6600 சம்திங் வித்துக்கிட்டு இருக்கு. இப்போ உலோகம் சொன்னா ஒரு என்ன இரும்பு மாதிரி, ஒரு ஈயம் மாதிரி, அலுமினியம் மாதிரி சொல்றீங்களா? அசால்ட்டா சொல்றீங்க. விலை எவ்வளவு தெரியுமா? கேட்கறது நியாயமா தான் இருக்கு. ஆனா மகரிஷி என்ன சொல்றாரு, எல்லா உலோகமும் செம்போ இரும்போ எல்லா உலோகமும் மண்ணுக்கு மேல கிடைக்குது, இது மட்டும் மண்ணுக்கு உள்ள கிடைக்கிறதுனால தோண்டி தோண்டி எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால இதோட வேல்யூ கூடிருச்சு. ஃபர்ஸ்ட் விஷயம் இதுல இருந்து தான் தொடங்கி இருக்கு. ஸோ இதோட தொடக்கம் இல்லைன்னா நல்லா யோசிச்சு பாருங்க. நம்முடைய சித்தர் பெருமாள்கள் என்ன சொல்றாங்க, ஓடும் பொண்ணும் ஒக்கவே நோக்குவாருங்கிறாங்க. அவங்களை பொறுத்தளவுக்கு ரெண்டுமே எலக்ட்ரான், நம்முடைய அதுக்குள்ள இருக்கக்கூடிய இறைத்துகள் அணுத்துகள் மட்டும்தான். இவங்களுக்கு இரும்பு ஒண்ணுதான், தங்கமும் ஒண்ணுதான். ஏன் ரெண்டுமே உலோகம்? என்ன செய்ய முடியும்? மரிசி கேட்கிறாரு, என்ன செய்ய முடியும்? அதை பசிக்கு சாப்பிட முடியுமா? முடியாது. கொடுத்து வாங்கி நம்ம வித்தோ பொருளாக்கி சாப்பிடலாம், ரைட்டு. மற்றபடி உலோகம் சுத்தி இருக்கு, என்ன செய்ய முடியும்னு கேட்பார். சோ அப்போ நம்ம பொறுத்தளவுக்கு இந்த உலோகம் என்பது நம்ம வாழ்க்கையில வந்த ஆரம்பத்துல இதுக்கு இந்த பெயர் எப்படி வச்சாங்க, முக்கியமா இந்த அதோடைய பெயர் ஏயுன்னு சொல்லக்கூடிய, சுருக்கமா சொல்லுவாங்க. இத லத்தீனோட வார்த்தை, லத்தீன் மொழியிலிருந்து உருவாக்கப்பட்டதுனால லத்தீனோட வார்த்தையில சொல்றாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, ஏயுங்கிற அந்த ஆரம் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு அதிகாலை வெளிச்சம்ங்கிறாங்க. ஆனா நிறைய குடும்பங்கள்ல இது இல்லாம இருட்டாரு. உங்களுக்கே தெரியும், திருமணத்திற்கு நிறைய விஷயங்கள்ல நகை போட முடியாம எத்தனையோ திருமணங்கள் பிரச்சனைகள் நின்னது, கொடுக்க முடியாம செய்முறை செஞ்சாம, சில இடங்கள்ல உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம், கில்ட்டை போட்டு கல்யாணத்தை முடிச்சு அப்புறம் ரகசியமா மாத்தின கதையெல்லாம் உண்டு, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அப்படிங்கிறப்ப எல்லா வகையிலையும் பார்க்குறப்ப இது அதிகாலை வெளிச்சமாக இதை என்ன செஞ்சிருக்காங்க, எடுத்தவர்கள் இதை தேடி எடுத்தவங்க, முதல்ல கண்டுபிடிச்சவங்கலாம் இதுக்கு அப்படி ஒரு பேர் வச்சிருந்திருக்காங்க. அதற்கப்புறம் ஆங்கிலத்துல இதுக்கு ஏன் கோல்டுன்னு பேர் வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது, இத பழைய ஆங்கில வார்த்தைக்கு மஞ்சள் அப்படிங்கிற அந்த கலருக்கு அவங்க வச்சிருக்கிற பெயர் என்ன, ஜியோலுன்னு வச்சிருந்திருக்காங்க. அது என்னாச்சு, நாளடைவில் மாறி மாறி அந்த டிக்ஷனரியில இருந்து மாறி வரும்போது அது மருவி என்னாச்சுன்னா கோல்டுங்கிற பேர் இன்னைக்கு வந்திருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது லத்தீன்ல இருந்து பிறந்த இந்த வார்த்தை மெல்ல மெல்ல இது இங்க வந்திருக்கு. ஒரு கதை உண்டு பழைய காலத்துல, நீங்க கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, குட்டி சூழல் கூட சொல்லியிருப்பாங்க. ஒரு மனிதன் வரம் கேட்கறான், நான் தொட்டதெல்லாம் பொன்னாகணும்னு. கடைசியில என்னாச்சு நமக்கே தெரியும். எப்படி நம்ம அந்த எனக்கு 3 அடி நிலங்குடுன்னு சொல்லி இவரு கேட்ட மாதிரி, ஒரு அடி இங்க வச்சேன், ஒரு அடி 2வது அடி வச்சேன், 3வது அடி தலையில வச்சேன். இங்க என்னாச்சுன்னா, முக்கியமா இந்த அவர் தொடுவதெல்லாம், சாப்பிட்றதுல இருந்து அத்தனையும் தொடுவதெல்லாம் தங்கமா மாறிச்சு. அந்த அளவுக்கு ஒரு பேராசை ஒரு மனிதன் இருந்தது. அதாவது தங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உலோகம் ஆட்டி வைக்கக்கூடிய நிலை இன்னைக்கு இருக்கிறவங்களும் கஷ்டப்படுறாங்க பாதுகாக்கிறதுக்காக, இல்லாதவங்க அதை தேடி ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இது ஏன் எதுக்கு அப்படிங்கும் போது அந்த ஆராய்ச்சி தான் மகரிஷி சொல்றாங்க. அதுல ஏன் மகரிஷி ஒரு பூவா இருந்தாலும் சரி, அது ஒரு பூவா இருந்தாலும் சரி, ஒரு பட்டுச்சலையா இருந்தாலும் சரி, தங்கமா இருந்தாலும் சரி, மகரிஷி என்ன சொல்றாங்க அப்படின்னா அளவாக பயன்படுத்துற அந்த முறைகளை சொல்லும் போது ஏன் அப்படிங்கிற கேள்வியோட சொல்றாங்க. ஸோ அந்த மனிதன் அந்த ஒரு நதியில போய் கையை கழுவும் போது அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த வரம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அவர் தொடக்கூடிய எந்த விஷயமும் தங்கமா மாறல. அதுக்கு முன்னாடி அவர் சாப்பிட்டது, தொட்டது, வந்தது எல்லாமே தங்கமா மாறிச்சு அவர் பெற்ற வரத்தினாலமாங்க. சரி, இந்த தங்கத்தோட விலையை முடிவு பண்றவன் யார்? அவன் அட்ரஸ் மட்டும் நம்ம கொடுங்க பார்த்துக்கலாம். நமக்கு அதான ரொம்ப கோபமா வருது. எங்க இருந்தது? என்னோட பாட்டி காலத்துல 60 ரூபாய்க்கு இருந்தது, வெறும் 60 ரூபாய்க்கு. அன்னைக்கு அரிசியோட விலை உங்களுக்கே தெரியும், 5 ரூபா மூட்டை. ஆனா 60 ரூபாய்க்கு இருந்த தங்கம் இன்னைக்கு எந்த அளவுக்கு நிக்குது அப்படின்னு பார்க்கும்போது, அது ஏன் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை உருவாச்சு? இந்த ஒரு உலோகத்திற்கு மட்டும், ஒரு இரும்புக்கு உருவாகல, ஒரு அலுமினியத்துக்கு உருவாகல, ஒரு வெள்ளிக்கு கூட அந்த அளவுக்கு உருவாகல.
ஆனா இது மட்டும் ஏன் இப்படி உருவாச்சு, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மர்மங்கள் என்ன, அல்லது யாரோட கையில போய் இப்படி மாற்றம் அடைஞ்சு அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு வரைக்கும் லண்டன் புல்லியன் மார்க்கெட் அசோசியேஷன் சொல்லக்கூடிய லண்டன்ல இருக்கக்கூடிய ஒரு அந்த அமைப்பு மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் இதோட ரேட்டை முடிவு பண்ணுது. இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு தங்கம் 1 கிராம் இவ்வளவுன்னு சொல்லி உங்களுடைய பங்கு மார்க்கெட்டா இருக்கட்டும் எல்லா விஷயங்கள்லையும் யார் தலையிட்டு இதை முடிவு பண்ண வைக்கிறா, இன்டர்நேஷனல் லெவல்ல இத்தனை கிராமுக்கு விற்கணும், இன்னைக்கு பங்கு மார்க்கெட்ல இதோட விலை எவ்வளவு, இதுல இவ்வளவு பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான், இவ்வளவு பேர் வெளியே போயிருக்கா, இவ்வளவு பேர் வித்துருக்கா அப்படிங்கிற சூழ்நிலையை முடிவு பண்றது யாருன்னு கேட்டா அந்த லண்டன் மார்க்கெட். அதுக்கடுத்து இந்தியாவில் இந்த மார்க்கெட் அங்கே 1987 தொடங்குனது. ஆனால் இந்தியாவில் அதுக்கு முன்னாடியே தொடங்குனது இந்தியன் புல்லியன் ஜுவல்லர்ஸ் அசோசியேஷன் சொல்லக்கூடியது தான் இங்கே என்ன செய்யுது ரேட்டை முடிவு பண்ணுது. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து தான் நம்ம தலையில எதை கட்டுறாங்க அப்படின்னு பார்த்தா இதை கட்டுறாங்க. இப்போ பாருங்க, இந்த உலகத்துல இன்னைக்கு லெவலுக்கு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தென்னாப்பிரிக்கா தான் அதிகபட்சமா தங்கத்தை தோண்டி எடுத்தாங்க. இன்னைக்கு 2024 இந்த நிலைமைக்கு யாருக்கிட்ட தங்கம் அதிகமா இருக்கு? ஏன் அப்படின்னா தங்கத்திற்கு பின்னாடி 3 பெரிய விஷயம் இருக்கு. ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, ஒரு மனிதன் முதல் காலத்துல ஆரம்ப காலங்கள்ல என்ன வந்துச்சுன்னா தங்கம் எந்த அளவுக்கு இருப்பு வச்சிருக்காங்களோ அதை வச்சுதான் அவங்க பணம் அச்சடிக்கணும். அந்த முறையை இப்போ எடுத்துட்டாங்க, உலகம் பூரா எடுத்துட்டாங்க. ஸோ அதனால ரிசர்வ் பேங்க்ல அதை வச்சிருக்கக்கூடிய அந்த வேலையை செஞ்சாங்க. 2வது ஒரு விஷயம் என்னன்னா தங்கத்தை வச்சு பண்டமாற்று விஷயங்கள்ல அவங்க அதை பத்திரமா மாத்தி தம் உலகத்துக்கு பூரா வித்தாங்க. 3வது ஒரு விஷயம் என்னன்னா தங்கம் அதோட பாதுகாப்புக்கு பயங்கர அச்சுறுத்தல் தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்தது. அதெல்லாம் பின்னாடி நிறைய வரலாறுகள் இருக்கு. ஸோ அடிப்படையில பார்க்கும்போது அது எல்லா விஷயத்திலையும் எப்படின்னா பாதுகாக்கக்கூடிய விஷயம் மட்டும் இல்ல, அச்சுறுத்தல் விஷயமா இருக்கு. ஏகப்பட்ட போர்கள் இதனால நடந்திருக்கு, ஏகப்பட்ட பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. மீண்டும் மீண்டும் இது வரும்போதெல்லாம் போகும் இடம் எல்லாமே மகிழ்ச்சி சொல்லும் போது எனக்கு ஆரம்பத்துல அதை கவனிக்க முடியல. உலக சமாதானத்துல அதுல ஒரு 3 பாடல்கள்ல மகிழ்ச்சி சொல்றாரு தங்கம் ஏன் அது எதுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆராய்ச்சியில பார்க்கும்போது தான் இது வருது. ஸோ சைனா பாருங்க, அவங்களோட அந்த மைனிங் சொல்லக்கூடிய அந்த ப்ரொடக்ஷன்ல ஏறக்குறைய அந்த மெட்ரிக் டன்ல 370 மெட்ரிக் டன் அவங்க 2024 அவங்க எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ உலக அளவுல அதிகபட்சமா எடுத்துக்கிட்டு இருக்கிறது. ஏன் இதை கொடுத்துதான் அவங்க என்ன செய்வாங்கன்னா முக்கியமான ஆதார பொருள்கள் கச்சா பொருள்கள் அவங்கள்ட்ட இல்லாத பொருள்களை வெளியிலிருந்து வாங்குவதற்கு பயன்படுத்துறதுக்கும் இதை தொடர்ந்து பயன்படுத்துறாங்க. அதுக்கடுத்து ஆஸ்திரேலியா 310, ரஷ்யா. இன்னைக்கு பாருங்க, இந்த உலகத்துல மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் நடந்தது, நம்ம நிறைய பேருக்கு தெரியாது. ரஷ்யாவுக்கு ஏறக்குறைய ஒரு 260 பொருள்கள் மேல அவங்ககிட்ட இருந்து யாரும் வாங்கக்கூடாதுன்னு உலக அளவுல தடை போட்டாங்க. ஆனா தடை போட்டும் இன்னைக்கு அவங்க அந்த போர் தொடங்கினதுல இருந்து தடை போட்டும் அவனோட பொருளாதாரம் கொஞ்சம் கூட குறையல. என்னடா அப்படின்னு பார்த்தா அவனோட தங்க உற்பத்தி, அந்த தங்கத்தையும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க நேரடியா. ஆனா வேற வழி இல்லை, இன்னைக்கு அவங்க என்ன பண்றாங்க, அவங்களோட நேச நாடு சவுதி அரேபியால கொண்டு போய் தங்கத்தை இறக்கி அவங்கள்ட்ட இருந்து பணத்தை வாங்கிக்கிறாங்க. சவுதி அரேபியா உலகம் பூரா வித்துக்கிறாங்க. ஸோ இப்படி தொடர்ந்து என்னன்னா அந்த நாடு கொஞ்சம் கூட, அதாவது எவ்வளவு டெக்னிக்கலா, ஏன்னா உங்களுக்கு தெரியும் விளாடிமிர் புட்டின் சொல்லக்கூடிய அவர் உளவுத்துறையிலிருந்து வந்த ஒரு அதிபர். உளவுத்துறையில் இருந்ததுனால அந்த உலகம் பூரா என்ன நடக்குதுன்னு சொல்லக்கூடிய அந்த மர்மங்களை ரகசியங்களை தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால போர் தொடுத்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த நாட்டுல எந்தவித அளவுக்கும் பொருள் அந்த ஜிடிபின்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலையும் பாதிக்காம அவங்க நாட்டு தங்கத்தை பூரா பத்திரமா வச்சுக்கிட்டு தோண்டி எடுக்கிறதா இருக்கட்டும், மக்கள் இருக்கக்கூடிய தங்கத்தையும் என்ன சொல்றாங்க குறிப்பிட்ட விலைக்கு அவங்க வாங்கிக்கிட்டு கொண்டு போய் வித்துக்கிட்டே இருக்காங்க. எந்த விதத்திலையும் பொருளாதாரத்துல தேக்கம் இல்லாம சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அது ஒரு மிக முக்கியமானதா இருக்கு. அது போல கனடா, அமெரிக்கா, கஜகஸ்தான் சொல்லக்கூடியது, மெக்சிகோ, இந்தோனேஷியா, சவுத் ஆப்பிரிக்கா தான் உலகத்துல முதல் தங்கத்தை கண்டுபிடிச்சது, அல்லது அதுதான் தங்கத்தை என்னாச்சுன்னா அதிகமா உற்பத்தி பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு அவர்களோட இடம் ஏன் தொண்ட என்ன ஆகும், குறையுமா கூடுங்களா? குறையும். அதான் பிரச்சனை, குறைய ஆரம்பிச்சிருச்சு இன்னைக்கு. அதனால என்ன வேண்டியது இருக்குன்னா அதோட தட்டுப்பாடு அங்க குறைஞ்சு போய் அடுத்து உஸ்பெகிஸ்தான் சொல்லக்கூடிய இடத்துல இவர்கள்லாம் இந்த 2024 இத்தனை டன் வச்சிருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, இதனாலேயே பல யுத்தங்கள் நடக்குது நம்ம பாக்குறோம். ஸோ ரொம்ப முக்கியமா தென்னாப்பிரிக்கால ஜோஹன்ஸ்பர்க்ல அமைந்து வரக்கூடிய ஒரு பெனாங் சொல்லக்கூடிய ஒரு இடத்துல தோண்டியிருக்காங்க. எத்தனை கிலோமீட்டர் உள்ள தோண்டியிருக்காங்க பாருங்க, 2.4 இருந்து 3.9 கிலோமீட்டர் தோண்டியிருக்காங்க. அதாவது ஆழப்படுத்தி அதுக்குள்ள இருக்கக்கூடிய மைனிங்ல, அதாவது அதுல இருக்கக்கூடிய மண்ணில் பாறைகள்ல எடுக்கிறாங்க. சரி, இது என்னங்க ஒன்று பிரச்சனை இருக்கு, தோண்டி எடுக்கிறாங்க விற்கிறாங்க, இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? இது ஏன் ஒரு பெரிய விஷயமா மகரிஷி சொல்லணும் அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த கட்டம் தான் நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. ஒவ்வொரு ஆண்டும் தங்கம் 5000 வருஷம் ஆச்சு மினிமமா. ஒவ்வொரு ஆண்டும் இத்தனை பேர் இறந்துட்டு இருக்காங்க தங்கம் தோன்ற இடத்துல. ஏன் அப்படின்னா ஒரு மெஷினை நம்ம அங்க லான்ச் பண்ணி ஒரு மெஷின் மூலமா அந்த வேலையை செய்யறதுக்கும்
10 கூலி ஆளை உள்ள அனுப்புறதுக்கும் சமம். எப்படின்னா கூலி ஆளை அனுப்புறதா ஈஸியா இருக்கு. உள்ள மெஷினை பயன்படுத்தி என்ன செய்யணும், தங்கத்தை தோண்டி எடுக்க முடியல. ஏன் அப்படின்னா மண்ணுக்கு கீழே போக போக ஆக்சிஜன் கம்மி, ஹீட்டு ஓவரா இருக்கும். எல்லா விஷயங்களுக்கும் என்ன மெஷினை பயன்படுத்த முடியல. அப்ப தங்க சுரங்கங்களை பத்தி நமக்கு எதுவுமே தெரியல. நம்ம வாங்குறோம், ஆசைப்படுறோம். ஆனா உண்மையில என்ன சொல்றாரு மகரிஷி அப்படின்னா, ஒரு எப்போ நாம தங்கத்தை தொடங்குறோமோ அப்போ இருந்தே துன்பம் நம்மை தொடர தொடங்குதுங்கிறார். ஏன்டா இவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்றாரு மகரிஷி அப்படின்னு புரியல. ஆரம்ப காலங்கள்ல புரியல. இன்னைக்கு எவ்வளவோ விஷயங்களுக்கு அது மஸ்ட் அப்படின்னு ஆயிடுச்சு. ஆனா இதுதான் காரணம். நம்ம எப்படி பட்டுப்புழுக்குள்ள கொண்டு பழைய காலத்துல பட்டுப்புடவை பண்ணாங்க, இன்னைக்கு தேவையில்லை. இன்னைக்கு உங்களுக்கு சிந்தட்டிக் வந்துருச்சு, பட்டுப்புழுங்கிற அவசியமே இல்லை. இன்னும் சொல்ல போனா அந்த புடவை ரொம்ப கனமா வேற இருக்கும், கட்டிக்கிட்டு சிரமப்படணும். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப லேஸ்ல வந்துருச்சு, ஏகப்பட்ட டிசைன்லாம் வந்துருச்சு. ஸோ அதனால நமக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஆனாலும் அதே போல இந்த இடத்துல தங்கம் என்பது இந்த மாதிரிதான் அந்த மைனிங் உள்ள இருக்கக்கூடிய இடம். அவங்க சொல்றாங்க பாருங்க, படிப்படியா சொல்றாங்க. ஒரு டிமோதி கிரீன் சொல்லி தங்கச்சரங்கத்துக்கு போய் வருவது, அவர் நேரில் போய் பார்க்கிறாரு. பார்க்கும்போது அவர் என்ன சொல்றாரு, நரகத்திற்கு போய் வருவது சமமா இருக்கு, உள்ள அவ்வளவு கொடூரம் இருக்கு அந்த மனிதர்களுக்கு. அவங்க ஒவ்வொரு விஷயமும் சொல்றாங்க. போன உடனே அந்த சுரங்கத்துக்குள்ள இறங்குறதுக்கு முன்னாடி எல்லா ட்ரெஸ்ஸையும் கட்டிட்டு ஒரே ஒரு ட்ரெஸ் கொடுப்பாங்க. அந்த ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு உள்ளுக்குள்ள வெள்ளை மேலங்கி, இரும்பு தொப்பி, பூட்ஸ், கேப்பு, காதுல அந்த சத்தம் வராம ட்ரில்லிங் மிஷின்ல சத்தம், உள்ளுக்குள்ள அந்த டிராகல் சத்தம், கடுமையான சத்தம், இந்த ட்ரில்லிங் சத்தம் ஏர் ப்ரெஷர்ல தான் பண்றாங்க. அப்ப அதோட சத்தத்தெல்லாம் இது பண்ணிக்கிறதுக்கு இரும்பு தொப்பில இருந்து அவங்க காதுல அந்த சத்தம் வராம இருக்கிறதுக்கு எல்லாம் கொடுத்துட்றாங்க. இரும்பு கூண்டுக்குள்ள இறக்குறாங்க அவங்கள. எப்படி பாருங்க, அந்த கூண்டு 2 நிமிஷத்துல 1 மைல் தூரம் உள்ள போகுது, இறங்குது. அது அந்த கிராவிட்டிக்கு, இந்த புவியீர்ப்பு விசைக்கு அவங்க நோய்கள்ல 100 டிகிரி செல்சியஸுக்கு மேல அவங்களோட உடம்புல ஹீட் உருவாகுது. அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ள அவங்க வியர்வையும் சரி, உள்ள இருக்கக்கூடிய ஈரமும் சரி, தொப்ப தொப்பையா நினைக்கிறாங்க. ஒவ்வொரு உள்ள வேலை பார்க்குற ஒவ்வொருத்தனும் 15,000 பேர் இறக்குறான்னா யோசிச்சு பாருங்க. ஒரு வருஷத்துக்கு 15,000 பேர் இறக்குறான்னா லட்சக்கணக்கான பேர் இறந்துகிட்டே இருக்கான். வேற வழியே கிடையாது. அவங்களுக்கு வேற தொழில் தெரியாது. இந்த பக்கம் தென்னாப்பிரிக்கா சைட்லையும் சரி, பல நாடுகளில் இப்ப நம்ம காமிச்ச ஒரு 10 நாடுகள்லையும் சரி, அவங்களுக்கு வேற தொழில் கிடையாது. அப்ப இதைத்தான் அவங்க தொழிலா பண்றாங்க. அப்ப தொழிலா பண்ணும்போது எப்படியா தான் குடும்பம் நல்லா இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஒரு 35 - 40 வயசுக்கு மேல அங்க யாருமே வாழ்றது கிடையாது இதுல மைனிங்ல இருக்கவங்க. ஏன்னா அவ்வளவு கொடூரமாக இது என்ன செய்யுது, உடம்பை பாதிக்குது, நோயை உருவாக்குது, ஏகப்பட்ட பிரச்சனைகளை உருவாக்குது. அப்போ அடுத்து பாருங்க, அந்த ஈரம் 2வது முழுக்க நனைந்து உள்ள இருக்கும்போது ஏகப்பட்ட அந்த மூச்சு திணறல். இதுல பெரியவங்களை மட்டும்தான் பயன்படுத்துறாங்களா? இல்ல. பாருங்க, கிரேக்க வரலாற்றுல ஆரம்ப காலங்கள்ல இருந்தே அந்த முக்கியமான பெலடமின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் எழுதுறாரு, குழந்தைகள் உட்பட விடமாட்டாங்க அந்த தோன்றது, அலசறது. அதுல அப்ப அது 3 விதமா இருக்கு. தோண்டி அதை அலசி, பழைய காலத்துல மெஷின் சிஸ்டம்லாம் கிடையாது. அப்ப என்ன செய்வாங்க, அதை தோண்டி சல்லடைகள்ல சலிச்சு அந்த மண்ணை இடிச்சு அதுல இருந்து தண்ணிக்குள்ள போட்டு சலிக்கிற மேட்ரு, தண்ணியில நின்றுதான் அந்த வேலையை பண்ணுவாங்க. அதுல குழந்தைகளை கூட விட மாட்டாங்களாம், சவுக்குல அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. வேலையை வேகமா செய்ய, இரவு வர்றதுக்குள்ள செய்ய. ஏன்னா இரவுக்கு மேல போகும்போது அந்த பளபளப்பு குறைஞ்சிரும். அப்படி அடிச்சு அந்த இடத்துல அந்த நோயினாலையும் அந்த பிரஷர்னாலையும் இறந்து போனவர்கள் அதிகமாக இருக்காங்க. ஸோ இதெல்லாம் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான வரலாறு. அப்புறம் பாருங்க, இந்த 1512 ஸ்பானிஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கப்பல்ல ஒரு கொள்ளை நடந்தது. அதான் முதல் கொள்ளை. அதாவது தங்கம் ஏற்றிட்டு போற கப்பல்கள் கொள்ளையடிக்கப்பட்டுச்சு. கொள்ளையடிக்கப்பட்டது மட்டும் உங்களுக்கே தெரியும். பொருளை எடுத்துக்கிட்டு என்ன செய்வாங்க அந்த மக்களை, அவ்வளவுதான். ஸோ முதல்ல தங்கம் என்ன ஆச்சுன்னா வெளியில போகும்போது கொள்ளையடிக்கப்பட்டது. இது அதை விட மிக மோசமான விஷயம். 1702 ஸ்பானிஷ் பிரெஞ்சு கப்பல்ல 60 மில்லியன் பவுண்ட் ஸ்டர்லிங் சொல்லக்கூடிய தங்கம் போச்சு. இவங்க என்ன பண்ணாங்க, அந்த தங்கத்தை ஏற்றிட்டு போகும்போது பதுங்கிக்கிட்டாங்க. ஏன்னா இந்த ஆங்கிலேய டச்சு கம்பெனி இதை பறிச்சுருவாங்கன்னு சொல்லிட்டு இந்த 3000 பேர் அந்த கப்பல்ல இருக்காங்க, எல்லாம் பதுங்கி இருக்காங்க. ஆனா எப்படியோ அந்த கப்பல்காரன் கண்டுபிடிச்சு இந்த கப்பலை போய் தாக்க போறான். அவன் சொல்றான், அவன் என்ன நினைக்கிறான்னா, இவன் கையில அந்த தங்கம் கிடைச்சிடக்கூடாது. அதுக்கு என்ன செய்யணும், சண்டை போடணும். சண்டை போட முடியலன்னா கப்பல்ல இருந்து இறங்கி போயிடணும். ஆனா தங்கம் அவன் கையில கிடைச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க பாம்பு வச்சு 3000 பேரும் அதுல இருந்து அவன் நாட்டு மக்களும் இந்த கப்பலும் உடைஞ்சு உள்ள போயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் அந்த கப்பல்ல இருந்து அந்த அத்தனை டன் தங்கத்தை தேடிக்கிட்டு இருக்காங்க. அதை கொஞ்சம் மட்டும் ரெக்கவரி பண்ணாங்க. இன்னைக்கு வரைக்கும் தேடிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் அவங்க முயற்சி பண்ணுறாங்க கடலுக்குள்ள. அது முக்கியமா இந்த வெடி வச்சு அந்த கப்பலை வளைகுடா பகுதியில், வீகோ வளைகுடான்னு சொல்லக்கூடிய இடத்துல பதிவு பண்ணி வச்சிருக்காங்க. எவ்வளவு தங்கம்ங்கிற ஒரே விஷயத்துக்காக இந்த உலகம் எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது பாருங்க.
அது ஒரு உலோகம் மட்டும் இல்ல, விலை மதிக்க முடியாத ஒரு விஷயத்துக்கு கொண்டு போய் விட விட அதோட தன்மை போய்கிட்டே இருக்கு. பாருங்க, மஞ்சள் உலோகத்தின் இரத்த கரை படிந்த வரலாறு. இந்த உலோகம், அவங்க திரும்பி திரும்பி அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அது உலோகம் உலோகம் உலோகம்னே சொல்றாங்க. அது ஒரு இரும்புக்கு சமம், அது ஒரு அலுமினியத்துக்கு சமம். ஏன் அப்படின்னா அந்த உலோகம் மண்ணுக்கு அடியில கிடைக்கிறதுனால மீண்டும் மீண்டும் அதுக்கு என்ன செய்யுதுன்னா, அதை தோண்டுபவர்களும் துன்பத்துக்கு ஆட்படுறாங்க, அதை மேலே கொண்டு வந்து விற்கிறவங்களும் துன்பத்துக்கு ஆட்படுறாங்க, அதை வச்சிருக்கவங்களும் துன்பத்துக்கு ஆட்படுறாங்க. அதை பாதுகாக்கிறது, விற்கிறது, அதை வாங்குறவங்க அத்தனை பேரும் யாராவது சந்தோஷமா இருக்காங்களா? போடும்போது சந்தோஷமா இருக்கு, ஆனா அதை பாதுகாக்கிறதுல இருந்து, அதை பத்திரப்படுத்துறது இருந்து ஒவ்வொரு நிமிஷமும் உள்ளுக்குள்ள டப்பு 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 டப்புன்னு தான் அடிச்சுக்கிது. ஸோ ஏன்? ஒரே காரணம், அதுல இருக்கக்கூடிய இந்த பின்னாடி இருக்கக்கூடிய அந்த வரலாறு தான் காரணம். ஏன்னா அது நம்மளை நிம்மதியா இருக்க விடாது அப்படிங்கிற வார்த்தையை மகரிஷி பயன்படுத்துறாங்க. ஸோ இது ஹெய்தி தீவுல 22 தங்கம் வெட்டி எடுத்தாங்க. ஆனா அந்த நாட்டோட மொத்த மக்கள் தொகை 10 to 30 லட்சம். கடைசியா இந்த தங்கம் வெட்டி எடுக்கும்போது இருந்த மக்கள் தொகை வெறும் 13,000. அப்ப மீதியெல்லாம் என்ன? அவ்வளவு கொடூரம், அவ்வளவு கொடூரம். ஆரம்ப காலங்கள்ல நதியில அந்த ஒரு குறிப்பிட்ட சில நதிகள்ல என்னாச்சுன்னா, இது கலந்து அந்த பாறைகளுக்குள்ள இருந்து வரும்போது பார்த்து எடுத்தாங்க. அதை எடுத்துட்டு அப்புறமேல தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இதை சுரங்கத்துக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி எடுக்க ஆரம்பிச்சாங்க. நிறைய காரணங்கள், இதை உருவாவதற்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும் அடிப்படையில் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, இது இன்னைக்கு விலை உயர்ந்த ஒரு பொருளாக மாத்திட்டாங்க. அதுதான் இதோட அடிப்படையா இருக்கு. ஸோ நாம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டா, உங்கள்கிட்ட அந்த முடிவை விட்டுறேன், நீங்களே பார்த்துங்க. இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள், நமக்கு தண்டனைக்குன்னே நம்மால் இன்னைக்கு இந்த தலைப்பை கொடுத்துருக்கார். ஸோ இது எப்படி வந்துச்சு? நம்ம கட்டாயமா தங்கம் வாங்கி ஆகணுமா? இன்னைக்கு யாராவது வாங்கிட்டு வந்தீங்களா? யாராவது இன்னைக்கு வாங்கியிருக்கீங்களா? சென்டிமெண்டலா ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்கியிருந்தா நம்ம வெள்ளியோ தங்கமோ வாங்குறதுன்னு சொல்லி இருக்கோம். யாராவது இன்னைக்கு வீட்டுக்கு வாங்க சொல்லி வாங்கியிருக்க மாதிரி ஏதாவது? யாருமே ஏமாறலையா? ஆச்சரியமா இருக்கு. ஸோ அதுல சொல்றாங்க, துர்வாசக முனிவர் சீடர்களோட என்ன பண்ணார், யுதிஷ்டரை சந்திக்க வந்திருக்கார். சந்திக்க வரும்போது என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, அங்க சாப்பாடு இல்லை, அந்த நேரத்துல சாப்பாடு இல்லை. யுதிஷ்டரை அவரை பொறுத்த அளவுக்கு துர்வாசக முனிவர், உங்களுக்கு இது துர்வாசகர், எப்ப இருந்தாலும் படார்னு சாபத்தை கொடுத்துருவார். அதனால என்ன பண்ணாங்க, கிருஷ்ணர் அந்த சமயத்துல காப்பாத்துறதுக்காக, மகாபாரதத்துல அந்த மாவை காப்பாத்துறதுக்காக உடனே என்ன பண்ணாரு, ஒரு பாத்திரத்தை உருவாக்குனார். அந்த நாள் இந்த அட்சய பாத்திரம். அட்சய திருதியைக்கும் அட்சய பாத்திரத்துக்கும் சம்மந்தம் இருக்கு, ஆனா நகைக்கும் பொருளுக்கும் சம்பந்தம் இல்லை. ஸோ அடுத்த கதை என்ன இதுல அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது ஏறக்குறைய எத்தனையோ டன் இறக்குமதி பண்றாங்க, உங்களுக்கே தெரியும், எத்தனையோ டன் கணக்கா பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு இது என்னன்னு கேட்டா, ஜைன மதத்தில் இது ஒரு புனிதமான நாளா கொண்டாடுறாங்க. ஸோ அவர்களுமே என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த அட்சய திருதியா அகாதீஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜைன மதத்தின் ஒரு முக்கியமான புனித நாளா இன்னைக்கு கொண்டாடுறாங்க. ஸோ பொருள் வாங்குன்னு சொன்னது யார்? நமக்கு இன்னைக்கு பொருள் வாங்கினா அதிர்ஷ்டம்னு சொன்னது யார்? ரொம்ப சாதாரணமாவே சொல்லிப்பலாம். நீங்க பாருங்க, நான் ஏற்கனவே சொன்னதுதான். நம்ம ஒரு சிவன் கோயிலுக்குள்ள போறோம், போயிட்டு நேரா பின்னாடி சண்டிகேஸ்வரர்கிட்ட போறோம். வணங்கும் போது என்ன சொல்லி சண்டிகேஸ்வரத்தை வணங்குறோம்? நிறைய பேர் கை தட்டுவாங்க, நூலை பிச்சு போடுவாங்க. கேட்டா அவர் காது கேட்காதுமாங்க. சிவன் கோயிலுக்குள்ள காது கேட்காததான் வச்சிருப்பாரா? அவர் தியானத்துல இருப்பார். ஸோ நாம போகும்போது அவர்கிட்ட என்ன வாக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, நம்மளுடைய கைகளை தேய்ச்சி காமிச்சு, சிவனோட அருளை தவிர எந்த ஒரு பொருளும், விபூதி கூட நான் எடுத்துட்டு போல அப்படின்னு சொல்றோம். அப்ப கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வர்றவங்களுக்கு அல்லது கோயிலுக்கு போறவங்களுக்கு என்ன தேவைப்படுது? இறைவனை கும்பிடுறதுக்கு மனசு மட்டும் போதும், அதுதான். அப்போ இந்த கோவிலுக்கு போறது இருக்கட்டும், அதுல தேங்காய் பழம் வாங்க வச்சது யார்? வெத்தலை பக்காவது வாங்கிட்டு போகணும். தட்டுல பணம் போடலைன்னா சாமி நம்மளை மன்னிக்கவே மன்னிக்காது. எத்தனை விஷயங்களை உருவாக்குனது யாருன்னு கேட்டா, அதை நம்பி பிழைப்பவர்கள் தான். உண்மையிலேயே உங்களுக்கு தெய்வம். நிறைய பேர் பாருங்க, கையில ஒரு 100 ரூபா பணம் இல்லை அப்படிங்கிறதுக்காக கோயிலுக்கு போக மாட்டாங்க. ஏதாவது தேங்காய் பழம் வாங்கணுமே, தட்டுல போடணுமே, பணம் இல்லை, மனசுக்கு ஆசையா இருக்கும், இன்னைக்கு ஏதோ மனசுக்குள்ள ஒரு தவிப்பா இருக்கும், கஷ்டமா இருக்கும். ஆனா இந்த ஒரு தடைனால என்ன பண்ணாங்கன்னா போக மாட்டேங்கிறாங்க. கையில காசு இல்லாம எப்படி போறது? கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது எங்க போனேன்? கோயிலுக்கு போனேன், ஒரு பழம் வெத்தலைப்பா கூட வாங்காம போனேன். இதை உருவாக்குனவங்க யார் அப்படின்னு கேட்டா, இந்த வியாபாரிகள். ஸோ இறைவனை வணங்குறதுக்கு உள்ள இருக்கக்கூடிய சண்டிகேஸ்வரர்கிட்ட நான் வெறுங்கையோட தான் போறேன், அவரோட அருளை தவிர எதுவும் எடுத்துட்டு போறேன்னு வாக்கு கொடுக்குற நீங்க எதுக்கு தேங்காய் பழம் வாங்கிட்டு போகணும்? இருந்தா வாங்கிட்டு போங்க. நாளைக்கு அரிசிக்கு ஊற வச்சிருந்தா தோசைக்கு வேணா வாங்கிட்டு போங்க. அதுல பாதி தேங்காய் வரவும் மாட்டேங்குது. அது நம்ம ஆளுங்க பெரிய தேங்காய் வாங்கிட்டு போறாங்க. வெள்ளிக்கிழமை சாயந்தரம் பார்த்தீங்கன்னா பெரிய தேங்காய் வாங்கிட்டு போறாங்க. நிச்சயமா சனிக்கிழமை காலையில இட்லியோ தோசையோ வீட்டில் இருக்கும். என்ன காரணம்? அந்த சட்னி அரைக்கும். அதுல பாதி தேங்காயை வாங்கி பாருங்க,
சாமி பேர்ல பாதி தேங்காய் எடுத்துக்கிறாங்க. எடுத்துட்டு அதை என்ன செய்யறாங்க, எதுக்கு விடுறாங்க, கான்ட்ராக்ட் விடுறாங்க. அதன் சைட்ல காய போட்டு அதை என்ன இது பண்றதுக்கு விடுறாங்க. ஸோ பொருள் அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க, நீங்களும் உங்க கையில இருந்தா நீங்க வாங்கிட்டு போங்க, எல்லாம் சந்தோஷம் தான். ஆனா கையில பொருள் இல்லை, காசு இல்லைங்கிறதுக்காக கோயிலுக்கு போறத ஒருபோதும் தடை பண்ணாங்க. ஏன்னா மனசுதான் கடவுளை வணங்கும். உங்களுக்கே தெரியும், யார் ஒருத்தர் அவர் அதை காமிச்சு கொடுத்துட்டார். எப்படி உங்களுக்கே தெரியும். அவன் ஒருத்தர் பொங்கல் வைக்கிறாரு, இன்னொருத்தர் அவர் அடிச்ச மானு பன்னி இதோட கறியை வைக்கிறார். கடவுள் ரெண்டையுமே ஒன்னா ஏத்துக்கிறார். அப்ப அவர் சொல்றாரு, இப்படி ஒரு அபச்சாரம் பண்றானே அவனை நீ தண்டிக்க கூடாதா அப்படின்னு சிவன்ட்ட கேட்கிறார். மனசார ஒரு பூவை கிள்ளி வச்சாலும் நான் அவனுக்கு அருள்வேன் அப்படிங்கிறார். ஸோ அதனால கடவுளை பொறுத்த அளவுக்கு இது வேணும். ரெண்டாவது, கடவுளுக்குன்னு கொடுக்கறது உங்கள்ட்ட என்ன பொருள் இருக்கு? அவர் படைக்காத பொருள் நீங்க ஏதாவது ஸ்பெஷலா வச்சிருக்கீங்களா? சைவ சித்தாந்தத்துல ஒரு பதி பசு பாசம் வச்சிருக்காங்க, மூணும் ஒன்றாக தோன்றுனது அப்படிங்கிறாங்க. அதனால கடவுளுக்கு கொடுக்கறதுக்கு என்னன்னா, கடவுளும் ஒரே சமயத்துல, பொருளும் ஒரே சமயத்துல, இந்த பாசம்னு சொல்லக்கூடிய இந்த பந்தங்களும் ஒரே சமயத்துல தோன்றுச்சு அப்படிங்கிறனால அவங்க பொருள் கொண்டு வைக்கிறாங்க. ஆனா வேதாத்திரியத்தில் என்ன சொல்றார் மகரிஷி, உடலும் குடலும் இல்லாத கடவுளுக்கு நீ என்ன கொடுக்க வேண்டியது இருக்கு? அப்படியே கொடுக்க வேண்டியிருந்தாலும் நீ என்னத்தை கொடுக்க முடியும்? அவர் படைக்காத ஒண்ணு ஏதாவது இருக்கான்னு கேட்கிறார். ஸோ நம்ம ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நாம மனதோடு இறைவனை அன்பே சிவம்லாம் சொல்றோம், மனதோடு போனா போதும். நீங்க வணங்குங்க, சந்தோஷமா உட்கார்ந்துருங்க. அதுவும் வேதாத்திரியத்தில் இருக்கவங்களுக்கு மகரிஷி என்ன சொல்றாரு, நமக்கு தீப பயிற்சி கண்ணாடி பயிற்சி நல்லா செய்யும் போது நீங்க கோயிலுக்கு போங்கிறார். எந்த ஒரு குருவுக்கு இந்த ஒரு அன்பு இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். நீங்க போங்க, அங்க வரக்கூடியவர்களோட பிரார்த்தனைகளை உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஜீவகாந்தம் ஆன்காந்தமாக மாறி அவர்களுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றும். அவர்கள் துன்பத்திலிருந்து விலகும் போது அந்த புண்ணியம் உங்களுக்கும் வருங்க. எந்த குரு சொல்லுவார்? யோசிச்சு பாருங்க. ஸோ வேதாத்திரி மகரிஷியை பொறுத்த அளவுக்கு எந்த பக்கமும் அவரை பிரிச்சே பார்க்க முடியாது. அவர் முழுக்க முழுக்க இறைவனோட எண்ணங்களாகவே இருக்கார். இறைவனுக்கு நம்ம என்ன செய்யணும், உண்மையான இறைவனுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கிறார். ஸோ அந்த அடிப்படையில நம்ம இதை சிந்திக்கிறோம். இன்னைக்கு இவர்களோட ஜைனர்களோட ஒரு விசேஷமா இருக்கு. அதே போல இன்னைக்கு அந்த சிற்ப சாஸ்திரத்தின்படி அன்னபூர்ணா தேவி என்ற இந்த நாள்ல பிறந்தார். அன்னபூர்ணா தேவி உங்களுக்கே தெரியும். நீங்க அந்த இதுல அரிசி போட்டு சின்ன ஒரு சிலையெல்லாம் வச்சிருப்பீங்க. ஏன்னா வீட்டுல சிலை கட்டை விரலுக்கு மேல பெரிய சிலை வீட்டுல வச்சிருக்க கூடாது. வச்சிருந்தா அதுக்கு பூஜை பண்ணணும், அதுக்கு அபிஷேகம் பண்ணணும். ஸோ நம்முடைய கட்டை விரலுக்கு மேல வீட்டுகளுக்குள்ள எந்த சிலையும் வச்சுக்க கூடாது. ஏன்னா நம்ம கூட என்ன செய்வாங்கன்னா, உடனே நம்மளுக்கு கேட்குறாங்க, சார் சாய்பாபா சிலை வச்சிருக்கேன் சார், நாம எப்படி அதுக்கு பொறுப்பாக முடியும்? ஸோ அது அவர்களோட விருப்பம். எந்த ஒரு சிலையும் இருந்தா அதுக்கு பூஜை புனஸ்காரம் பண்ணணும். அந்த 6 கால பூஜையில ஒரு பூஜையாவது பண்ணணும், ஏதாவது பிரசாதம் வைக்கணும் அப்படின்னு நம்ம ஐதீகத்தில் சொல்றாங்க. உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேதாத்திரியத்தை பொறுத்த அளவுக்கு எல்லாமே ஒன்றுதான். நீங்க எது வச்சிருந்தாலும் நீங்க வணங்குற விருப்பம் இருந்தா ஓகே. அடுத்து பகீரதன் முன் பேர்ல கங்காதேவி பூமிக்கு வந்த நாள், இந்த நாள் சொன்னாங்க. எங்கேயாவது பொருளை பத்தி வருதா? அப்புறம் எப்படி பொருள் வாங்க போனீங்க? நம்ம போகணும்னு சொல்றாங்க, ஓகேங்களா? ஸோ நாட்டுப்புற கதையின்படி வேதவியாசர் இந்த நாள்ல இதிகாசமான மகாபாரதத்தை விநாயகருக்கு ஓத தொடங்கினார். இவ்வளவு விஷயமும் இருக்கு. ஆனா ஒரு பக்கமும் பொருள் இன்னைக்கு வாங்கினா அந்த பொருளோட வளம் கூடும் சொல்லக்கூடிய விஷயத்த எங்கேயும் சொல்லலை. அப்ப யார் சொன்னாங்க? மகரிஷி சொல்றாரு பாருங்க. ஒரு கோவில்ல திருவிழா, ஒரு சாமி கும்பிட்டு நடக்குது. இந்த வியாபாரிகள் போறாங்க, அவர்கிட்ட போய் சொல்றாங்க, இந்த திருவிழாவை 2 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா? ஏன் எங்களுக்கு பொருள் எல்லாம் விற்கணும்? இல்லைங்க, எங்களுக்கு பணம் பத்தாது. சரி, மண்டபப்படிக்கு நான் பணம் கொடுத்துட்றேன். நாளைக்கு திருவிழாவுக்கு எவ்வளோ உங்களுக்கு செலவாகும், உங்களுக்குள்ள சாமி அலங்காரம் பண்ணுறதுக்கு பூவுக்கு எல்லாத்துக்கும் நான் கொடுத்துட்றேன். நீங்கள் விசேஷத்தை வைங்க, மக்கள் வாங்க வருவாங்க. இப்படித்தான் 2 நாள் 3 நாள் 10 நாள். திண்டுக்கல்ல எங்கள் ஊர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே 30 நாளும் நடக்கும் மண்டபப்படி பூஜை. 30 நாளும் நடக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, வியாபாரிகள் அவர்களோட வளத்திற்காக அவர்கள் உருவாக்குனது தான் இந்த வழிபாட்டு முறைகளை என்ன செஞ்சாங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ஸோ நாம ரொம்ப முக்கியமா வேதாத்திரியத்தில் இருக்கவங்க வெள்ளி செவ்வாய் இந்த மாதிரி நல்ல நாளில் நீங்கள் போய் கோயிலுக்கு கஷ்டப்படாது. எல்லா நாளும் இறைவன் இருப்பார். ஸோ நீங்கள் விரும்பின நாளில் நிம்மதியாக என்னைக்காவது போகணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா சந்தோஷமாக போயிட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன முடியுமோ அதை பண்ணிட்டு வாங்க. நீங்கள் கோயிலுக்கு போகும்போது தீப பயிற்சி கண்ணாடி பயிற்சி செய்யக்கூடிய நீங்கள் போகும்போது கோவிலுக்கு அங்கே இருக்கக்கூடிய, ஏன்னா இது கர்வப்படுற விஷயம் இல்லை, தப்பா நினச்சிக்காதீங்க. நான் போய் கடவுளுக்கு எனது சக்தி கொடுக்குறேன்னா இல்லை. வான்காந்தமும் ஜீவகாந்தமும் ஒன்று தான். யாருக்கு? வேதாத்திரியம் பயிற்சி பண்ணுறவங்களுக்கு. ஸோ நாம் கொடுக்கக்கூடிய இடத்துல, இதுக்கு முன்னாடி வரைக்கும் கோவிலுக்கு நம்ம எதுக்கு போனோம்? உங்களுக்கே தெரியும். எதுக்கு போனோம்? அங்கிருந்து வாங்குறதுக்கு போனோம், கேட்கறதுக்கு போனோம். நீங்கள் கொடுக்குற நிலையில் அவர் உங்களை நடமாடும் அறிவு திருக்கோயிலாக வச்சிருக்கார்.
கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களை தெய்வத்திற்கு சமமா வச்சிருக்கார். களங்கங்கள் நீங்குச்சுன்னா நீங்க தெய்வத்திற்கு சமம்னு சொல்றாரு. ஸோ களங்கமும் மனிதனோட அந்த பிறப்பின் அடிப்படையில வந்த வழியில ஏற்பட்டது. அதனால நம்மை மாற்றிக்கொள்வதற்குரிய அந்த அடிப்படை பயிற்சி அகத்தாய்வு நம்ம தொடர்ந்து செய்யும் போது, நம்முடைய களங்கங்கள் போகும்போது நாமளும் இறைவனுக்கு சமம்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு குரு அவர் தான். ஏன்னா மற்றவங்க எல்லாம் என்னை வணங்குன்னு சொன்னாங்க, மற்ற குரு எல்லாம் என்னை வணங்கு எல்லாரும் அதான் சொன்னாங்க. ஆனா மகரிஷி மட்டும்தான் இயற்கையை வணங்குன்னு சொன்னவர். ஸோ இயற்கையை புரிய வச்சவர். அதனால நம்முடைய எந்த ஒரு இடத்துலையும் இந்த ஒரு விஷயத்துக்கு அந்த பொன் என்ற உலோகத்திற்கு எந்த விதமான இது கொடுக்கல. உலக சமாதானத்துல நிறைய பாடல்கள் வருது. இந்த இடம் உங்களுக்கு தெரியுதுங்களா? இது எந்த இடம்னு? சிதம்பரம். அந்த இடத்துக்கு கூட எதுக்காக சித்தர்கள் அந்த இடத்த அப்படி பண்ணாங்க? அந்த கனக இது பண்றது எதுக்காக பண்ணாங்க? இல்லைங்க, அது சிதம்பரம் அந்த கோவில்லாம் ஏறக்குறைய ஒரு ஆகாசத்திற்கான ஒரு இடம். 5 கோவில்கள்ல நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண்ணுங்கிறதுல விண்ணுன்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வச்சாங்க. பட் சித்தர்கள் இந்த இடத்துல இந்த தங்க ஓடுகளை பதிப்பதற்கும் என்ன காரணம்? அவர் நமக்கு என்ன புரிய வைக்கிறதுக்காக செஞ்சாங்க? முக்கியமா ஒரு மனிதன் 15 மூச்சு ஒரு நாளைக்கு அவன் ஒரு நிமிஷத்துக்கு எடுத்துக்கிட்டான் அப்படின்னா அவன் 90 வயசுல இருந்து 120 வருஷம் ஆரோக்கியம் வாழ முடியும். இது சித்தர்களோட எழுத்து, அவர்களோட இது. அந்த சித்தர்கள் அதுக்கு எவிடன்ஸ் கொடுக்கணும்ல, சும்மா எழுதி வச்சுட்டு போதா பத்தாது. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, இந்த ஓடுகளோட எண்ணிக்கை என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டா, ஒரு நிமிஷத்துக்கு 15 மூச்சு, உங்களுக்கு 60 நிமிஷத்துக்கு எவ்வளவு, அதை 24 மணி நேரத்துக்கு பெருக்குனா எத்தனை மூச்சு வருதோ அத்தனை எண்ணிக்கை உள்ள மூச்சோட எண்ணிக்கை அடிப்படையில இதோட ஆணிகள் வச்சிருக்காங்க. அதாவது இந்த தங்க ஓடுகளை இணைக்கிறது. தங்க ஓடுகளோட எண்ணிக்கை எதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த மனிதனோட நாடிகள் 72,000 நாடிகளை அவங்க அந்த தங்க ஓடுகளோட எண்ணிக்கையாகவும், அந்த தங்க ஓடுகளை இணைக்கக்கூடிய இந்த உயிரை இணைப்பது எது? நாடி. அந்த நாடியில இந்த உயிருக்கும் நாடிக்கும் என்ன தொடர்பு? மூச்சு. ஸோ அந்த மூச்சும் இந்த நாடியும் இணையும் போதுதான் மனிதன் உயிரோட இருக்கான். ஸோ இந்த ஆணிகளோட எண்ணிக்கையை ஒரு மனிதனோட மூச்சோட எண்ணிக்கையாகவும் அந்த நாடிகளோட எண்ணிக்கையை அந்த ஓடுகளாகவும் அவங்க பதிச்சு வச்சு நமக்கு எவிடன்ஸ் காட்டியிருக்காங்க. ஸோ நம்ம அங்கே போகும்போது இந்த மாதிரி அதிசயங்கள் எல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ மகரிஷி என்ன செய்யறாரு? நம்ம பயிற்சியில இதை கொண்டு வந்திருக்காரா? ஏன் நம்ம வேதாத்திரியம் எப்படிப்பட்டது உங்களுக்கே தெரியும். வேதாத்திரியம் எப்படிப்பட்டது? அதாவது நம்முடைய மெய்ஞானத்தை நல்லா நோட் பண்ணிக்கங்க. மெய்ஞானத்தை சித்தர்கள் வழியில் சிந்தித்து விஞ்ஞான வழியில் சொல்லக்கூடியதுதான் வேதாத்திரியம். 3மே வரும். மெய்ஞானம் என்ற அடிப்படையும் சித்தர்கள் வழியாக, ஏன்னா உயிரை உணர்ந்தவர்கள் சித்தர்கள் மட்டும்தான், சித்தர்கள் வழியாக விஞ்ஞானமாக சொல்லக்கூடியது வேதாத்திரியம். இந்த 3மே நம்ம கிட்ட இருக்கு. நீங்க எந்த ஆங்கிள் வேணாலும் பார்த்துங்க. அப்போ என்ன சொல்றாரு மகரிஷி இந்த இடத்துல? நம்முடைய உடற்பயிற்சியில முதல் பயிற்சி உங்களுக்கே தெரியும், 18 மூச்சு, மேல 4 கீழே 2 6 3 தடவை பண்றோம். இயல்பா வெளியில இருந்து உள்ள வரும்போது நம்முடைய இயல்பான மூச்சு 18. அதே அக்குப்ரெஷர் பண்ணும்போது அரை நிமிஷத்துக்கு எத்தனை மூச்சு நம்ம எண்ணிக்கை சொல்றோம்? 8. இப்ப மஸ்ட் வரும்போது உள்ள 18 இருந்தது, இப்ப 16ஆ மாறுது. ஏன்? உடற்பயிற்சியிலேயே 2 மூச்சை குறைச்சிட்டார். ஸோ இன்னைக்கு மீண்டும் நம்ம தியானம் பண்ணும்போது இன்னும் குறையுது. அப்போ ஒவ்வொரு நாளும் நீங்க உடற்பயிற்சி செய்யும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் அந்த 1.25 மணி நேரத்துல நீங்க எடுக்கக்கூடிய மூச்சு ஒவ்வொரு நாளும் உங்க ஆயுளை தள்ளி போடும். அந்த 1.25 மணி நேரத்துல நீங்க எடுக்கக்கூடிய மூச்சோட எண்ணிக்கை என்ன ஆகுது? நான் சொல்றது உடற்பயிற்சி தியானம் 2 சேர்த்து அந்த 1.25 மணி நேரத்துல நீங்க எடுக்கக்கூடிய மூச்சோட எண்ணிக்கை 15க்கு கீழே இருக்கிறதுனால உங்களுடைய ஆயுள் என்ன செய்யுது? ஒவ்வொரு நாளும் உடற்பயிற்சி செய்யும் போது கூடிக்கிட்டே வருது. அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு, உள்ளிருக்கும் உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய இறைவனுக்கு உதவுவதே உடற்பயிற்சிங்கிறார். எந்த குருமார் சொல்லியிருக்காங்க அந்த வார்த்தை? உள்ள இருக்க இறைவனுக்கு நீ உதவுனேன்னா உன்னோட வாழ்க்கைக்கு யார் உதவுவா? இந்த உடம்பை வச்சு இறைவன் உதவுறாரு, அவ்வளவுதான். அப்ப உள்ள இருக்க இறைவனை பாதுகாக்கிறதும் அதுக்கு உதவுவதுங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. ஸோ நம்மை பொறுத்தளவுக்கு பொன் என்ற உலோகத்திற்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய, அதனாலதான் பாத்தீங்கன்னா நம்முடைய அந்த மூச்சோட எண்ணிக்கையை அவர் என்ன செஞ்சாரு சொன்னா நம்ம செய்ய மாட்டோம்னா நம்முடைய பயிற்சிகளே அதை குறைச்சு கொண்டு வர்றாங்க. ஸோ 2வது, உலகம் முழுவதும் இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா உலகத்திலையும் இருக்கக்கூடியதுல இன்னைக்கு பாருங்க, இந்த 23ஆம் ஆண்டுல இந்தியா மட்டும் இறக்குமதி பண்ண அந்த தங்கத்தோட அளவு எங்க போகுது? நிறைய பக்கம் அது எங்கெங்கயோ பதுக்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்கு. 2.8 ட்ரில்லியன் தங்கத்தை இறக்குமதி செய்திருக்கு. இது கடந்த ஆண்டை விட 18% கம்மிங்கிறான். ஸோ இது வேற வருத்தப்பட்டு அவங்க சொல்லியிருக்காங்க, இது வேற கம்மியா. நாமளும் ரொம்ப வருத்தப்படுறோம், உள்ள வாங்கிட்டே இருக்காங்களாங்க, அவங்க கம்மியா சொல்றாங்க. கடந்த 10 ஆண்டுகள் இந்தியாவில் தங்கம் அதிகம் கடத்தப்படும் மாநிலங்களில் மகாராஷ்டிரா முதல் இடத்துல, ரொம்ப சந்தோஷமான இடத்துல இருக்கு. அதுக்கடுத்து தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்கு. ஸோ தங்கத்தை திருடிட்டு போனா பரவாயில்ல, எடுத்துட்டு போனா பரவாயில்ல, அதுக்காக விடுறாங்களா?
யோசிச்சு பாருங்க. நம்ம பார்க்குறோம், நடந்து போயிட்டு இருக்கவங்கள கழுத்தை பிடிச்சி அதை தங்கத்திற்கு அவங்க விட மாட்டேன்னு அவங்க பிடிக்க தரன்னு ரோட்டில் எடுத்துட்டு போய் எவ்வளவு பிரச்சனை. ஒரு பொருள் தான் அது, அது ஒரு பொருள், அது ஒரு உலோகம். மீண்டும் மீண்டும் அந்த வார்த்தையை புரிஞ்சுக்குங்க. அந்த உலோகத்திற்கு நீங்க எவ்வளவு மரியாதை கொடுக்குறீங்க, மரியாதை வச்சிருக்கீங்கிறது வேற விஷயம். ஆனா அந்த உலோகத்தின் வரலாறுல முழுக்க முழுக்க இரத்த கரைகள் தான். அதுல ஒவ்வொருத்தரும் கொல்லப்பட்டு, யாராவது வேதனைப்பட்டு, சிதைக்கப்பட்டு தான் அது ஒவ்வொரு கிராமமும் வருது. அவ்வளவு சுலபமா அது வர்றதில்லை. அதோட அடிப்படையை பார்க்கும்போது பயமா இருக்கு. அதனாலதான் அவங்க சொல்றாங்க அந்த வார்த்தையை, நம்ம அந்த வார்த்தைக்கு மரியாதை கொடுப்போம். மகரிஷியுமே என்ன சொல்றாரு, பொன் அளவோடு பயன்படுத்தணும். அந்த வார்த்தையை அவர் சொல்லும் போதே பயந்துகிட்டே சொல்றாரு. ஏன்? நம்மளை பத்தி அவருக்கு தெரியும். சும்மா இருங்க சாமி, நாங்கன்னா எங்களுக்காக மாட்டிருக்கோம், எங்க வீட்டுக்காரருக்கு ஏதாவது பிரச்சனைனா கழட்டி கொடுக்கறதுக்காக வச்சிரோம்னு எல்லாரும் சொல்லி தப்பிச்சிடும். ஸோ ஆனா எல்லாத்துக்கும் அந்த ஆசை இல்லாம இருக்கிறதே கிடையாது. பொதுவா அந்த அடிப்படை இருக்கும்போது நமக்கு இந்த விஷயம் நடக்கும்போது, திருட்டு நடக்கும்போது சும்மா திருட்டு நடந்தா பரவாயில்லையே, சும்மாவா திருட்டு நடக்குது? முந்தா நிலை ஈரோடு கிட்ட தான் ஒரு ஒரு தங்கம் கொண்டு வந்த லாரி ஒன்று கவுந்துச்சு. உடனே காப்பாத்தி எல்லாம் சரி பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. ஆனா பாருங்க, அது ஒரு டன் கூட கிடையாது. ஆனா 666 கோடி. யோசிச்சு பாருங்க, என்ன வாழ்க்கை. ஒரு பொருள் பின்னாடி இந்த உலகம் இப்படியே போலாமா? ஒரு பொருள் பின்னாடி இப்படியே ஒரு பொருளுக்காக இப்படியே பின்னாடி எவ்வளவு ஓடுறது. நீங்க போன் பண்றான் பேங்க்ல, நீங்க வச்ச நகைக்கு இன்னும் கொஞ்சம் நகை பணம் வாங்கிக்கன்னு சொல்லி போன் பண்றான். முத்தூட்டுல இருந்து எல்லாரும் டபுள் பங்கு வாங்கிக்கன்னு கூப்பிட்டு சொல்லிட்டே இருக்கான். யோசிச்சு பாருங்களேன். அப்போ இதை நம்ம பயன்படுத்துறதுங்கிறது வேற விஷயம். ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறுன்னு பார்க்கும்போது, இயற்கை வளங்களில இரும்பு, செம்பு, அலுமினியம், பித்தளை, வெள்ளி, தங்கம் தினந்தோறும் பயன்படுத்துறோம். ஆனா அடிப்படையில நெருக்கமான அணு அடுக்கை கொண்ட கனமான மூலப்பொருளாக தங்கம் அதன் கனத்தில் ஏற்ப பூமியின் சுழற்சி வேகத்தால் ஆழத்திற்கு போய்கிட்டே இருக்கு. அதனால தோண்டி எடுக்க எடுக்க நமக்கு என்ன ஆகுதுன்னா அதோட விலை கூடிக்கிட்டே போகுது. அதுதான் காரணம். அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்க, லண்டன் மார்க்கெட்டா இருக்கட்டும், யாருமே இதை என்ன செய்யறாங்க அப்படின்னா தொடர்ந்து இந்த ஆபத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு பொருளை, உலோகத்தை எடுத்துக்கிட்டே இருக்காங்க. இதை விட உங்களுக்கே தெரியும், இதை விட விலை கூட உள்ள உலோகமும் இருக்கு. எது இருக்கு? இருந்தாலும் விடுறதில்ல. இதுக்கு இருக்கக்கூடிய மதிப்பு கூடிக்கிட்டே தான் போகுது. பொன்னை பூமியிலிருந்து எடுக்க, சுத்தம் செய்ய, ஆபரணம் செய்ய, வியாபாரம் செய்ய எண்ணிறந்த மனிதர்களின் உடல் சக்தி வீணாவதை தடுக்கவும் அதை தன்முறையில் பயன்படுத்த வேண்டுமானால் பொன்னை மனிதன் வைத்து இருக்கவோ உபயோகிக்கவோ மாட்டார்கள். புரிந்து கொண்டவர்கள் அதை செய்ய மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, நம்மளால ஒரு இருட்டில் ஒரு செயினை போட்டு நிம்மதியா நடந்து போக முடியுதா? கழுத்துல போட்டுக்கிறோம், பக்கத்துல யாராவது ஒட்டி நடந்து வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, பயமா இருக்கு, நிம்மதியா இருக்க முடியுதா? நம்ம ஒரு சந்தோஷமா போக முடியுதா? என்ன காரணம் அப்படின்னா, அதை நம்ம பாதுகாக்க வேண்டியது. அதை பாதுகாக்கிறது பிரச்சனை இல்லை, நம்ம உயிருக்கு ஏதாவது பிரச்சனை வரும். ஸோ ஆண்கள் என்ன சொல்றாங்க, தொலைஞ்சு போட்டு அதை விட்டுட்டு தான் வந்திருக்க வேண்டியதானே, ஏன் போய் அதை போய் வந்து தகராறு பண்ணி அதோட சேர்ந்து போராடுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்க, ஒரு ட்ரெயினில் ஒரு அம்மா கரெக்டாக ட்ரெயின் ஸ்லோவாகி ஒரு இடத்துல இறங்கும்போது ஒரு அம்மா ஒரு அம்மாட்ட இருந்து ஒருத்தர் செயினை அறுத்துட்டு உளுந்தடிச்சு ஓடி போய் இறங்க போகிறான். 4-5 பேர் தான் ட்ரெயினில் அந்த கடைசி நேரத்தில் 10 மணிக்கு இருக்காங்க. இந்த வாயை வச்சுட்டு சும்மா இருக்கலாம்ல, அது கில்ட்டு தாண்டா எடுத்துகிட்டு போனவனுக்கு சொல்லியிருக்கு, அது வந்து கவரிங் தாண்டா அப்படின்னு சொல்லியிருக்கு. போனவன் திரும்பி வந்து 4 மிதி மிதிச்சுட்டு போயிருக்கான். ஸோ இதெல்லாம் தேவையா நமக்கு? அவன் ஏமாந்துட்டானாமா, அந்த அம்மாவுக்கு ஒரு சந்தோஷம், விட்டுருக்கலாம்ல, அவன் ஏமாந்ததுக்கு நமக்கு என்ன பிரச்சனை? ஸோ நம்மை பொறுத்தளவுக்கு அதுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்புகள் கூடிக்கிட்டே போகுது. தென் அமெரிக்கால ஒரு பழங்குடி மக்கள் இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, பழைய காலத்துல அதுக்கு மிக மதிப்பு கொடுத்து வச்சிருக்காங்க. சூரியனோட கண்ணீர்னு சொல்றாங்க. அந்த இதை அவங்க நல்ல விதமா சொல்றாங்களா கெட்ட விதமா சொல்றாங்களோ வேற விஷயம். ஆனா நல்ல விதமா தான் அவங்க சொல்றாங்க. சூரியனோட கண்ணீர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இன்கான்னு சொல்லக்கூடிய அந்த மக்கள் அவங்க வந்து சூரியனை மட்டும் வணங்கல, ஆனா அவங்க வந்து நிறைய இது பண்றாங்க. அவங்களோட கண்ணீரை குறிக்கூட அவங்க நம்பினாங்க. தங்கத்தை நாணயங்களாக அல்லாமல் புனித ஆபரணங்களுக்கு பயன்படுத்தினாங்க. அவங்களுடைய பேரரசர் சாபா இன்காவின் அந்த பையனுக்கு பேர் என்ன, சூரியன் மகன் வைக்கிறாங்க. ஸோ இவர்கள்லாம் பழங்குடி மக்களும் ரொம்ப முக்கியம். பழங்குடி மக்கள் தான் இது ஆரம்பத்தில் இருந்திருக்கு, அது வரைக்கும் பிரச்சனையே இல்லை. ஸோ நேபாளம் கூட இந்த பிரச்சனையில பெரும்பங்கு வந்திருக்கு. ட்ராய் யுத்தம்னு ஒரு யுத்தம், அது ஆக்சுவலா வந்து ஒரிஜினலா நடந்த ஒரு விஷயமா சொல்லலை, இருந்தாலும் அது பழங்காலத்துல சொல்லப்பட்ட ஒரு மித்தா சொல்றாங்க. அந்த யுத்தம் முழுக்க முழுக்க தங்கத்திற்காக நடந்ததாக சொல்றாங்க. ஸோ அந்த அடிப்படையில பார்த்தா மகரிஷி அவரோட பாடலுக்கு வர்றார். இந்த மூவாசை, நம்ம சொல்லக்கூடிய 3 ஆசைகள்ல நமக்கு பொறுப்பும் கடமையும் அளவும் இருந்தா போதும், தப்பு கிடையாது. இந்த 3ஐயும் பயன்படுத்தலாம் நாம. ஆனா மிக முக்கியமா இந்த பொண்ணோட மினுமினுப்பும் பாருங்க, இதெல்லாம் அவங்க அந்த குகைக்குள்ள இருந்து வெளியே வரக்கூடிய, உள்ள போனவன் வெளியே வர்றதோ,
அது வந்து அவன் பிழைச்சிருக்கிறதுங்கிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான உடல் அமைப்புல மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு. ஸோ வருங்கால ஆராய்ச்சியாளர்கள் நம்முடைய மன்றங்கள்ல பேசும்போது இந்த சரித்திர குறிப்பை நம்ம தொடர்ந்து சொல்லணும் அப்படிங்கிறாங்க. ஸோ பொன் என்ற உலோகம் மனித வாழ்க்கையில் எந்த விதமான பயனும் அளிப்பதில்லை. நேரடியா அதை வச்சிருக்கிற எல்லாரும் என்ன செய்யறோம், அடகு வைக்க, கடன் வைக்க, எல்லாத்துக்கும் பயன்படுத்துறோம். நமக்கு அது முக்கியமான மூலப்பொருளா இருக்கு. ஆனா அதை தவிர்த்துட்டு யோசிச்சா என்ன நடக்குது, அந்த பணத்தை நம்ம தவிர்த்துட்டு யோசிச்சிட்டோம்னா அதை நம்ம பணமாவோ இல்லை பேங்க்ல ஏதோ கட்டி வச்சோ பண்ணும்போது அது வேற விதமா இருக்கு. ஆனா வச்சிருக்கும் போதெல்லாம் இப்ப என்ன செய்ய வேண்டியதா இருக்கு, கொண்டு போய் பேங்கோட லாக்கர்ல வைக்க வேண்டியதா இருக்கு. எங்க மேடம் ஓனர்மா என்ன பண்ணாங்க, லாக்கர்ல வச்சுட்டு சாவியை தொலைச்சுக்கிட்டாங்க. எங்காலும் என்ன செஞ்சாங்க, அங்க போய் HDFCல பேங்க்ல கேட்கும்போது ரொம்ப கூலா, கோத்ரேஜ்ல இருந்து ஆள் வரணும், மேனேஜர் வரணும், உங்க முன்னாடி உடைப்போம், 7500 பணம் கட்டணும்னா சரி எல்லாம் கரெக்டா. ஆனா FIR போய் வாங்கிட்டு வந்துட்டான். எப்படிங்க, எங்க நான் வச்சிருக்கிற இது உங்கள்கிட்ட ரெக்கார்டு இருக்கு, என்னோட அந்த லாக்கர், நீங்க வந்து நிக்கிறீங்க, மேனேஜர் வந்து நிக்கிறீங்க, உங்க முன்னாடி கோத்ரேஜ்காரை வந்து உடைக்கிறான், அதுல இருக்க பொருளுக்கு நான் பொறுப்பு, ஏதாவது தப்பான பொருள் இருந்தா ரைட்டு கொடுங்க. ஆனா FIR போய் வாங்கிட்டு வந்தாங்க. அதுக்கு ஒரு 3 வாரமா அலைஞ்சு அதில் வாங்கிட்டு வந்து கொடுத்து அதுக்கப்புறம் பண்ணோம். ஸோ எந்த ஒரு பொருளையும் அப்போ அவங்க வச்சுட்டு திரும்பி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுறாங்க. ஸோ எங்கேயும் பார்த்தாலும் அது மீண்டும் மீண்டும் ஒரு சிறு ஆணியாக இருந்தால் கூட இரும்புல ஏதாவது விதத்தில் உதவும். ஆனால் தங்கத்தில் ஆணி இருந்துச்சுன்னா, நம்மளால ஒருத்தவங்க கேட்டாங்க, ஏன் சார் இந்த விளக்கு பூஜை பண்ணுறது வெள்ளி விளக்கில் பண்ணணுமா தங்க விளக்கில் பண்ணணுமா, நான் கண்ணை மூடினதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்னு கேட்டேன். என்ன உயர்ந்த பயிற்சி, அவ்வளோ பெரிய உயர்ந்த பயிற்சின்னு சொல்றீங்க, அது வெள்ளி விளக்கில் பண்ணால் நல்லது தானே, அந்த உலோகம் கடவுளுக்கே பயன்படுத்துறாங்கல்ல, நல்லது தானே. நல்லது தாங்க, வெளியில புது செருப்பை கழட்டி வச்சுட்டு உள்ள வந்து சாமி கும்பிட்றோம்ல, அந்த கதை தான். அப்போ என்ன பிரச்சனை வரும், அந்த தவிப்பு தான் மனசுல இருக்கும். அதனாலதான் அந்த மனுஷன் எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கட்டும் வெறும் அகல் விளக்குல அதை செய்ய சொல்றேன், ரொம்ப சிம்பிளா. ஸோ இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். மஞ்சள் நிற உலோகமான தங்கத்தை தான் பிரபல எழுத்தாளர் மேக்சிம் கார்கின்னு சொல்லக்கூடிய ஒரு மஞ்சள் பிசாசுங்கிற பேர்ல எழுதுங்க. இந்த பிசாசு வீட்டுக்குள்ள வந்துட்டா எல்லாம் நீங்க வந்து வாங்கி வச்சுக்குவீங்க, கடை வாங்குறதுக்கு வச்சுக்குவீங்க, பொருள் வாங்குறதுக்கு வச்சுக்குவீங்க, வண்டி வாங்க வச்சுக்குவீங்க. ஆனா மஞ்சள் பிசாசுன்னு திட்டுவீங்களான்னு கேட்பீங்க. ஆனா உண்மையிலேயே பார்த்தா அதோட பலன், அதற்காக தவிக்கக்கூடிய மக்களோட வேதனை, அதை வச்சிருக்கவங்க பயன்படுத்தக்கூடியது ஒவ்வொன்றும் பார்த்தா அதுக்கு பின்னாடி உங்களுக்கே தெரியும். அது இல்லாம வருத்தப்படுறவங்க, அதுக்காக போராடுறவங்க, அது யார் காலத்திலேயே அது கிடந்தா பொறாமப்படுறவங்க, எத்தனை விஷயங்கள் பாருங்க. நெத்தியில விபூதி இருந்தா சந்தோஷமா வணங்கிட்டு போவாங்க. திருவானந்த வாரியார் ஒரு தடவை ட்ரெயின்ல போறார், போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கே தெரியும், அவர் வேஷ்டி மட்டும் கட்டியிருப்பாரு, ஒரு துண்டு வச்சிருப்பாரு, உடம்பு ஃபுல்லா விபூதி பூசிட்டு போய் உட்காந்துருக்காரு. 2 பசங்க பாக்குறாங்க, பார்த்தோன்னே நக்கலா அவரை மேலே எங்கேயும் பார்த்துட்டு, பாடுறா இங்க ஒண்ணு சுண்ணாம்பு சவுறு அடிச்சுட்டு ஒன்று உட்காந்துருக்கு அப்படின்ற. அவர் சொல்றாரு ரொம்ப கூலா, அவனுக்கு பதில் சொல்றாரு, மனுஷன் வாழ்ற வீட்டுல தான்டா சுண்ணாம்பு அடிப்பாங்க. என்ன அர்த்தம் பாருங்க, கடவுள் வாழ்ற வீட்டுல தான் அங்க இது பண்ணுவாங்க, பார்த்துக்குவாங்க, அந்த வீட்டை சுத்தமா வச்சிருப்பாங்க, கோயிலை சுத்தமா வச்சிருப்பாங்க. அதே போல மனுஷ உயிர் உள்ள இருக்கும்போது தான் அதுக்கு என்ன செய்வோம், அந்த வீட்டை சுத்தமா வச்சுக்குவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், விபூதி பூசணுவனுக்கெல்லாம் புண்ணியம்னு ஒரு அர்த்தம். அந்த இடத்துல சொல்லும் போது நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, இது உங்க மனசுக்குள்ள நீங்க எப்படி அதை ஃபீல் பண்றீங்களோ, பொன் வேண்டாம் நேரடியா சொல்ற, இது ஒரு குருவோட வார்த்தை. ஏன்னா லேசா நீ கொஞ்சம் முறைக்கிற மாதிரி தெரியுது, ஏன்னா 2 கதவு 3 கதவு திறந்து வைக்க சொல்லிட்டேன் நான், என்ன பிரச்சனைனாலும் தப்பிச்சு ஓடிக்கிறதுக்கு ஒரு ஐடியா பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஆமா, ஏன்னா கொஞ்சம் கவனமா தானே இருக்கணும். சில பேர் கோபமாவே பாக்குற மாதிரியே இருக்கு, என்னங்கடா இது, நான் கொஞ்சம் சில ஐடியா எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன், நாளைக்கு கூட வாங்கலாம்னு சொன்னாங்க, வீட்டுக்கார்ட்ட சொல்லி வச்சிருக்கேன், ஏன்னா நாளைக்கு கொஞ்சம் விலை கம்மியா இருக்குமா, இன்னைக்கு தான் கொஞ்சம் கூட இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அந்த ரெடிமேட்ல நம்ம இருக்கோம். ஸோ அவர் என்ன சொல்றார், பொன் என்ற உலகத்தை எவரும் எங்கும் பூ உலகில் அணிகலனாய் கொள்ள மாட்டார். எப்போ உலக சமாதானம் என்பது 2136 ஜனவரி 1 வரும்போது, 2136 ஜனவரி வரும்போது, இப்ப இல்லை. ஸோ நம்ம கொஞ்சம் ஆறுதலா இருக்கலாம். நம்ம 2036 நாமளே இருக்க மாட்டோம். ஸோ எவனோ என்னமோ பண்ணிட்டு போறான். ஸோ அப்படித்தானே. ஆனா அது வந்து எண்ட் ஆஃப் தி ஸ்டேஜ், எப்போ வேணாலும் வரலாம். உலக சமாதானம் என்பது எப்போ வேணாலும் வரலாம். ஏன்னா குரு அதற்கான இயக்கத்தை பண்ணிக்கிட்டே இருக்கார், உங்களுக்கே தெரியும். அது அடுத்து மின் பூவுலகில் அணிகொள்ள மாட்டார். மின் என்று காணும்பதில் ஆசை கொண்டு வேதனையிலே மக்கள் எல்லாம் பட்ட துன்பம் என்னென்று சொல்வது. இந்த ஒரு விஷயத்துக்காக, மின்னக்கூடிய அந்த பொருளுக்காக இந்த உலக மக்கள் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்காங்க. மாதிரி சொல்லும் போது அவர் அதெல்லாம் உணர்ந்திருக்காரு, உணர்ந்துதான் அதை வேணான்னு பொறுமையா சொல்றார். அப்போ சொல்லிட்டு சொல்லுவேன், இந்நாள் மக்கள் இயல்பான அறிவு நிலை பற்றி பேசி அன்றுள்ள மக்கள் ஆராய்ச்சி மன்றம் அனைவரும் சரித்திரமா எடுத்து காட்டும். இதை வந்து இன்னைக்கு இருக்க மக்களை அன்னைக்கு இது சரித்திரமா மாறிடும். நம்ம எப்படி நம்ம சொல்றோம்ல, இந்த விஷயங்கள்லாம் நாளைக்கு அந்த விஷயங்களை கொண்டு வரும்போது வரும். சமத்துவ வாழ்வுக்கு முக்கியமா
பொன் பணம் என்கின்ற புகை போன்ற திரைமறைவில் நம்முடைய வாழ்க்கை எப்படி பொருளாதாரம் பண்டமாற்று இந்த மாதிரி இருந்த நம்முடைய வாழ்க்கை இந்த பொண்ணும் பணமுங்கிற ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையை முடிவு பண்ணிடுச்சு. இன்னைக்கு 12th உங்களுக்கு தெரியும், 12th படிச்சுட்டு இருக்கோம். நம்ம குழந்தைய எந்த இதை படிக்க வைக்கலாம்னு நினைக்கும் போது ஐடியில் சேர்க்கலாமா, மாதம் 1 லட்சம் வருமா, 1.5 லட்சம் வருமா. ஒரு கிராமத்தில் சொன்னாங்க, எங்கள் கிராமத்தில் ஒரு கவுன்சிலரை உருவாக்கிட்டோம், ஒரு எம்எல்ஏ உருவாக்கிட்டோம், ஒரு எம்பியை உருவாக்கிட்டோம், கடைசி வரைக்கும் ஒரு மனுஷனை உருவாக்க முடியலன்னா. ஏன்னா போனவன் பூரா வேற மாதிரி ஆயிட்டான். ஸோ அந்த மாதிரி நம்மளை பொறுத்தளவுக்கு நம்மளால் என்ன பண்ண, நம்ம குழந்தைய நம்முடைய மனிதாபிமானமா, தெய்வ நம்பிக்கை உள்ளவனா, சமூகத்திற்கு உடன்படுறோம்னா நம்ம பண்ண முடியல. மீண்டும் மீண்டும் நம்ம படிக்க வைக்கிறதால நம்ம குழந்தைய என்ன பண்ணுறோம், எதில் அதிகமாக பணம் வரும், எதில் நம்மளால் இதை படித்தா அவன் ஐடிக்கு போக முடியும், எதை படித்தா அவனுக்கு கேம்பஸ் இன்டர்வியூ வரும். ஸோ இந்த பிரச்சனை நானும் இருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். நானும் இதே ஸ்டேஜில் தான் இருக்கேன். ஸோ ஒவ்வொரு தடவையும் வருது. நான் தெளிவாக என் பையன்கிட்ட மறைமுகமாக சொல்லிக்கிட்டே இருக்கேன், என்னென்னா இதெல்லாம் பார்க்காத, வாழ்க்கையோட நிம்மதிக்கு பணம் நம்முடைய வாழ்க்கைக்கு அவசியமானதுன்னு கூட நீ நினைக்காத. அது நீ உழைக்கும் போது அது கட்டாயமாக வரும். இஸ்லாமில் அழகான ஒரு வார்த்தை இருக்கு, உன்னுடைய உழைப்பு சரியாக இருந்தா அந்த உழைப்புக்கான ஊதியமாக ஒவ்வொரு அரிசியிலும் முன் பெயர் எழுதப்பட்டிருக்கும், அந்த அரிசி உனக்கு உணவாக வரும். உழைக்காம ஒரு பொருளையும் அடைய முடியாது. அப்படி அடையக்கூடிய பொருள் இன்பத்தை தராது, துன்பத்தை தான் தரும் அப்படின்னு சொல்லும்போது நாம ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும். பொன்பணம் என்ற புகை போன்ற திரைமறைவில் பொருளாதாரம் என்ற பொக்கிஷம் உள்ளவரை என் பொருள் உன் பொருள் என்ற கற்பனை ஒழியாது. மீண்டும் மீண்டும் இந்த பணமும் தங்கமும் செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா, மீண்டும் மீண்டும் ஒன்னது என்னதுன்னு சொல்லி அடிச்சுட்டு உருள்றது உலக அளவுல, தேச அளவுல, எல்லா இடத்துலையும் நடந்துகிட்டே இருக்கு. ஸோ எவ்விதத்தும் சமத்துவ வாழ்வு ஏற்படாது, ஆய்ந்தறிவீர். உங்கள்கிட்டயே விட்டுறேன், நான் ஒன்றும் சொல்லலை, நீங்களே ஆய்ந்து அந்த முடிவுக்கு வாங்க அப்படிங்கிறார். ஸோ தொல்லையற்ற வாழ்வு எப்போ வரும், மனிதனுக்கு தொல்லை எப்போ போகும் அப்படின்னு, தொல்லையற்ற வாழ்விற்கு தகுதி என்றதனை கண்டு ஒதுக்கி தள்ளி அங்கங்கு குழந்தைகளை அறிஞர்களை வளர்க்கும் முறை அமல் நடத்தி எங்கெங்கும் கூட்டுறவில் எல்லாரும் தொழில் புரியும் வாய்ப்பு உண்டாக்கி பொங்குவமே புவி முழுதும் பொருள்துறையில் சமத்துவ பூ மலர கண்டு. எல்லாமே உலக சமாதானத்துல அவர் வச்சிருக்கிற கனவுகள்னு கூட சொல்ல முடியாது. இது எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு தன்மைகளா சொல்றாரு. தங்கம் என்பது லட்சுமி தேவியின் சின்னமாக, செழிப்பின் தெய்வம் என்று மேற்கு வங்கத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, தங்கத்தை இடுப்புக்கு கீழே அணிகிற முறைகளை அவங்க தவிர்க்கிறாங்க. ஸோ அது நம்ம இதுலையுமே தமிழ்நாட்டிலையுமே உண்டு. என்ன, கேரளாக்காரங்க தான் அந்த கால்களில் கொலுசாலாம் தங்கம் போடுவாங்க, தமிழ்நாட்டில் இடுப்பு கீழே வெள்ளி தான் போடுவாங்க. உங்களுக்கு தெரியும் அக்குப்ரெஷர் பாயிண்ட் என்னன்னு தெரியும். 114வது பாயிண்ட்னு சொல்லக்கூடிய அந்த பாயிண்ட்ல வெள்ளி, சுக்கிரனோட அந்த உலோகம் வெள்ளி அங்கே தூண்டும் போது தான் யூட்ரஸ் நல்லா இருக்கும். அதனால தான் வெள்ளியில் நம்ம கொலுசு போடுறத அடிப்படையாக வச்சிருக்கோம். ஸோ ஒரு சின்ன அதுக்கு ஒரு அர்த்தம். ஸோ முஸ்லீம்களை பொறுத்த அளவுக்கு அவங்க அரேபியாவில் நம்முடைய குரான்லேயே இருக்கிறதா சொல்றாங்க, ஆண்கள் கட்டாயமாக தங்கம் அணியக்கூடாது. என்ன காரணம் அப்படின்னா, அவங்க சொல்லும்போது என்ன சொல்றாங்க, இந்த தங்கத்திற்காக உன்னுடைய விலைமதிப்பற்ற உயிர் பறிபோகலாம். அவர் எவ்வளவு தெளிவா வச்சிருக்காரு பாருங்க, விலைமதிப்பற்ற உயிர் பறிபோகலாம், அதனால தங்கத்தை நீ அணியாத அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இப்ப பெண்களுக்கு அவங்க அணிய சொல்றாங்க, பெண்களுக்கு அவங்க அந்த இது பண்ணல, ஆண்களை பொறுத்த அளவுக்கு அந்த விஷயம் நடக்குது. ஸோ முஸ்லீம்கள் அதை இதாவே கொண்டு வராங்க. தங்கத்தோட எவ்வளவோ பயன்கள் இருக்கு. அதாம்மா அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஆண்களை பொறுத்த அளவுக்கு உழைக்கிற விஷயம், பெண்களை வீட்டில் அவங்க பாதுகாப்பா வச்சுக்கிறாங்க, தொழிலுக்கோ வேற எதுக்கும் அனுப்புறதில்லை. ஆண்கள் தொழிலுக்கு போறாங்க. அப்போ அவங்களுக்கு என்னன்னா, இந்த தங்கத்தினால ஆபத்து வருது. இந்த தங்கத்தை எடுத்துக்கிறதுக்காக, ஏன்னா அது மேல எல்லாத்துக்கும் என்ன இருக்கு, ஒரு கிரேஸ் இருக்கு. அப்ப அந்த தங்கத்தை எடுத்துக்கிறதுக்காக ஒரு மனிதன் கொல்லப்படலாம். அதனால உன்னோட விலை மதிப்பற்ற உயிரை இந்த வெறும் உலோகத்திற்காக உன்னை இழந்துடாத, அதனால ஆண்கள் அணிய வேணாம்னு ஒரு சட்டமாவே கொடுத்துட்டாரு. ஸோ அந்த அடிப்படையில் ஸோ ஜுவல்லரி நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருள்கள் மூலமா, ஆர்னம் சொல்லக்கூடிய பொருள்கள், முக்கியமாக ஃபைனான்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம இன்னைக்கு பயன்படுத்திட்டு இருக்கோம். தங்கத்துக்கு மாற்று பொருளா அல்லது பாண்டிங்கா வாங்கிட்டு இருக்கோம். அதே போல மெடிசினுக்கு பயன்படுத்தப்படுது. முக்கியமா முடக்குவாதம் சொல்லக்கூடிய அந்த நோய்க்கு தங்கம் மிக மிக முக்கியமானதா இருக்கு. அதே போல கேன்சர்ல இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைக்கும் அது என்ன செய்யுது, புற்றுநோய்க்கும் என்ன பண்றாங்கன்னா, தங்க அந்த இதுகளை பயன்படுத்தி நிறைய சிகிச்சைகள் பண்றது நடக்குது. ஸோ அதே போல ஏரோஸ்பேஸ் உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்கியமா ஸ்கைலாப், ஒரு எல்லாத்துக்கும் ஐயாவுக்கெல்லாம் தெரியும், ஒரு சேட்டலைட் போய் சுத்திக்கிட்டு இருந்தது, திடீர்னு விழுக போயிருந்துன்னு சொல்லிட்டு ஏறக்குறைய 1980 சம்திங்ல அந்த பிரச்சனை வந்துச்சு, மேல இருந்து கீழே விழுக போகுதுன்னு. யார் தலையில விழுக போகுதுன்னு அவன் பயந்து கிடக்குறான். ஆமா, ஆனா மிக முக்கியமானதுன்னா அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் என்னன்னா, அடுத்தவன் தலையில விழுந்தா நல்லது, ஏன்னா அது பூரா தங்கமா இருக்குது, நாம எடுத்துக்கலாம்னு நினைச்சாங்க நிறைய பேர். ஸோ அந்த அளவுக்கு பண்ணாங்க. அந்த காலத்துல நிறைய நடிகர்கள் கூட பாத்தீங்கன்னா அதை பத்தி பேசும்போது நிறைய பெரிய விஷயங்கள்லாம் வந்துச்சு. ஸோ முழுக்க இன்னைக்கு அந்த அந்த சூரியனிலிருந்து வரக்கூடிய
அந்த ஒளிக்கற்றைகளை வாங்கி அதை மின்சாரமாக மாற்றி அதை வந்து என்னென்னா அந்த சேட்டலைட் இயங்கக்கூடிய தன்மைக்காக பயன்படுத்துகிறாங்க. ஸோ முக்கியமான ஒரு விஷயத்துக்கும் அது பயன்படுத்தப்படுது. கான்கார்டு விமானத்தில் புகைப்போக்கியாக இருக்கக்கூடிய விஷயத்துக்கும் அது பயன்படுது. அதே போல் எலக்ட்ரானிக்ஸில் மிக கண்டுபிடிப்புகளுக்கு தங்கம் பயன்படுது, இல்லைன்னு சொல்லலை. அதெல்லாம் வந்து பொருளாதார அடிப்படையில் பார்க்கும்போது அதே விலைக்கு அதே மாதிரி தான் பயன்படுத்தப்பட்டாலும் இவ்வளோ விஷயங்களுக்கு அது பயன்படுத்தப்படும் போது முக்கியமான விஷயமா சொல்றாரு, பற்றற்ற வாழ்வும் சமூக சேவையும். 1955 நம்ம இயக்கமே தொடங்குறதுக்கு முந்தி சிந்திச்ச ஒரு வார்த்தை. ஏன்னா உலக சமாதான புத்தகம் வந்து 1958 தான் ரிலீஸ் பண்றாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே மகரிஷி என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டா நிறைய விஷயங்களை கவிதைகளும் நிறைய எழுதியிருக்காங்க. துப்பாக்கி குலைகளை நாம் தண்ணீர் போகும் துளைகளுக்கு உபயோகிக்குள்ள நேரம். அதாவது நம்ம துப்பாக்கி அந்த பயன்படுத்த பீரங்கி துப்பாக்கி இதெல்லாம் தண்ணீர் குழாய்களா பயன்படுத்தக்கூடிய நிலைக்கு கொண்டு வரணும் அவரோட ஆசை. அதெல்லாம் வந்து சண்டைக்கோ வேற விரோதத்துக்கோ நடக்கக்கூடாது. அது இயல்பான ஒரு சாதாரண விஷயத்துக்கு கொண்டு வரணுங்கிற விஷயத்துக்காது. இப்போது இருப்பில் உள்ள தங்கம் சேர்த்து இரும்புக்கு பதிலாக, கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு, இரும்பும் தங்கமும்னா எவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம். இரும்புக்கு பதிலாக இயன்ற மட்டும் கப்பல்களில் எந்திரங்களுக்கு உபயோகிப்போம். காப்பதற்கு சீக்கிரமாய் பழுதேறாமல் முப்பெரிய இராணுவத்தின் சேவை தன்னை முழுவதுமே சமூக சேவைக்கு எடுத்துக்கொள்வோம். அதாவது கப்பலோட அந்த இரும்புகளை பயன்படுத்தினால துருப்பிடிக்குதான். அப்ப என்ன, இனிமேல் கப்பலையே தூக்கிட்டு போயிடுவாங்க. நம்மளால இப்பயும் தூக்கிட்டு தான் போயிட்டு இருக்காங்க. சோமாலியால தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. எவ்வளவு காசு கொடுத்தாலும் தூக்கிட்டு போறதுக்கு அங்க ஆள் இருக்கான் இன்னைக்கு. ஸோ நம்ம சமீபத்துல கூட நம்ம கப்பல்ல ஒரு 17 பேர் மாட்டினாங்க. அதாவது நம்ம இவங்களோட இஸ்ரேலோட அந்த யுத்தம் நடக்கும்போது அந்த இப்போ ஒரு 2 மாதம் 1 மாசம் 1.5 மாசத்துக்குள்ள எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் நம்ம போய் நிறைய பிரச்சனைகள்லாம் பண்ணி அதை இது பண்ணாங்கன்னு சொன்னாங்க, மீட்டாங்கன்னு சொன்னாங்க. ஸோ மகரிஷி இப்போது இருப்பிலுள்ள தங்கம் சேர்த்து இரும்புக்கு பதிலாக இயன்ற மட்டும் கப்பல்களில் இயந்திரக்கு உபயோகிப்போம். இது போன்ற உலகிற்கு துன்பமே தரத்தக்க பொன்னால் அதை அடைய வேண்டும் என்ற பேராசையில் மக்கள் மெல்ல மெல்ல அறிவுபூர்வமற்ற அந்த நிலையில சிந்தித்து வாழ்வின் நோக்கம் அறிந்து பயன்படுத்தும் நிலை வர வேண்டும் என்பது குருவின் உலக சமாதான விருட்சம் வளரும் போது இருக்க வேண்டிய நமது பண்பாக வேண்டும். நம்ம ஒவ்வொரு நாளும் நமக்கு அந்த ஆசை வரணும், அந்த எண்ணம் வரணும். அப்படின்னா நம்மளுடைய சிந்தனைகளுக்குள்ள என்ன வரணும் அப்படின்னா, போதும் வாங்கியது போதும். ஏன்னா அதனால நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருக்கோம், எவ்வளவு பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது வேற விஷயம். வாங்கியது அளவுக்காவது போதும், அதையாவது நம்ம பத்திரமா பேசாம வச்சுக்குவோம் அப்படின்னு மட்டுமாவது ஒரு எண்ணத்தை நாம வச்சுக்கிறோம். ஒரு வீட்டுக்கு பொதுவாக எத்தனை தேவதை வேணும்? எல்லா வரமும் கொடுக்கறதுக்கு ஒரு தேவதை வேணும். எத்தனை தேவதை வேணும்னு நினைக்கிறீங்க? சரி, அந்த தேவதை யாரா இருக்கலாம்? நீங்களாவே இருங்க. உங்க வீட்டில் உங்க வீட்டுக்காரருக்கு தேவதையா நீங்க இருங்க, தங்க வேண்டாம். ஸோ இனிமேல் அவரை சிரமப்படுத்தி அதை வாங்குற வேலையை என்ன, ஒரு வீட்டுக்குள்ள ஒரு தேவதை இருக்கிறதா நல்லது. ஏன்னா வீட்டுக்காரர் 2 தேவதை எப்படி மெயின்டைன் பண்ணுவார்? நல்லாவா இருக்கு? ஸோ அதனால ஒரு தேவதை போதும், அந்த மஞ்சள் தேவதையும் நீங்களாக இருங்க. ஸோ தங்கத்தை நம்பி நாம என்ன செய்ய வேண்டாம், நம்ம வாழ்க்கை நடத்துறதுக்கு முக்கிய குறிக்கோளாகவோ அதனால வீட்டில் ஒரு வேதாத்திரியர்களாக இருந்துக்கிட்டு வாங்கின வரைக்கும் போதும். இனிமேல் அதற்காக நம்ம என்ன செய்யணும், சண்டை போட வேணாம். அதற்காக உரிமை போராட்டம் எதுவும் வீட்டில் இல்லாமல் இருந்தாலே அதுவே ஒரு வகையில் எல்லாத்தையும் காப்பாற்றுற ஒரு விஷயம்தான். நிச்சயமா அதை நீங்கள் வந்து என்ன செய்றீங்க, பாதுகாப்பு கொடுக்குறீங்க. ஒரு வண்டி வாங்குறதா இருக்கட்டும், எத்தனையோ விஷயங்கள் நீங்கள் உதவுறீங்க. அதெல்லாம் இல்லாமல் உங்கள் காலத்தில் மட்டுமே கிடக்குது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. பாருங்க, ஒரு ஜோக் ஒன்று சமீபத்தில் ஒரு ஜோக் சொன்னாங்க. ஒரு டாஸ்மாக் கடையில் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அவர் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து ஃபோன் வருது, எடுக்கிறாரு. எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேள்வி வருது. நான் எங்கே இருந்தா என்ன, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு. இல்லை, நான் வந்து ஜவுளி வாங்க வந்தேன், நல்ல பார்டராக ஒரு சாரி இருக்குது, நான் 2000 ரூபாய்க்கு வாங்கலான்னு வந்தேன், 3000 ரூபாய்க்கு அது அழகாக இருக்குது, வாங்கிக்கிட்டுமான்னு கேட்குறேன். சரி வாங்கிக்கம்மா, முடிஞ்சு போச்சு, வச்சாச்சு. இன்னும் ஒரு 1 மணி நேரம் ஆச்சு, ஃபோன் வருது. தங்க கடைக்கு வந்தேன், நான் வாங்குற ஆரம் வந்து 3 பவுனில் வாங்கலான்னு வந்தேன். கடைக்காரர் என்ன சொல்கிறாரு, 5 பவுனில் வாங்க சொல்கிறாரு. நான் என்ன செய்ய, வாங்கிக்கம்மா வச்சுட்டார். பக்கத்தில் இருக்கவர் கேட்டார், இல்லையா கொஞ்சம் கூட கூறு கட்டவனா இருக்க, 2000 ரூபா கூடக்கு 3000 ரூபாய்க்கு வாங்க சொல்கிற, 3000 ரூபா 3 பவுன் தங்கத்தை 5 பவுன் வாங்க சொல்கிற அப்படின்னப்ப, சும்மா இருறா, யார் ஃபோன்னே தெரியல, இது எவனோ ஒருத்தர் குடிக்க வந்து வச்சுட்டு போயிட்டான். ஆனா எனக்கு என்ன தெரியுமாடா சந்தோஷம், ஒரு மகராசி புருஷனை கேட்டு பாரு இந்த உலகத்துல ஒருத்தி பண்றாளேன்னு சொன்னோன்னே எனக்கு அப்படியே எல்லாம் இறங்கி போச்சுடா, சந்தோஷமா இருக்கு. அதனாலதான் அவளை என்ன வேணாலும் எடுத்துக்க சொல்லு, எல்லா வேணாலும் எடுத்துக்க சொல்லுன்னு சொல்லு. அந்த மாதிரி நம்ம கதை வர வேண்டாம். நம்ம பொறுத்தளவுக்கு அந்த தேவதை நீங்களா இருங்க. அவர் அழகா ஒரு வார்த்தை கடைசியா மகரிஷியோட வார்த்தையாக தாமோதரனையா சொல்றாங்க, புன்னகை தவிர்த்து புன்னகையோடு வாழ்வோம். மகரிஷியோட வார்த்தை. நம்ம பொறுத்தளவுக்கு நம்மகிட்ட இருக்கிற பொருள் வரைக்கும் ஓகே சந்தோஷம்,
இல்லாத ஒரு பொருளுக்கோ அதை நம்ம வாங்கும்போது அது நம்முடைய நிம்மதியும் நம்முடைய இதையும் தருது. இந்த நல்ல நாளில் இதை சிந்திக்க ஒரு அற்புதமான வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க நீங்கள் எல்லாரும் சேர்ந்து. அதுக்கு ஐயா தான் அது பாருங்க, தேடி பிடிச்சி யார் இந்த ஊரில் நல்லா திட்டு வாங்குவான், தப்பிச்சு ஓடுறதுக்கு நல்ல ஒரு சரியான ஆள் யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த தலைப்பை எனக்கு கொடுத்ததுக்கு ஒரு வகையில் சந்தோஷமும் கூட. ஏன்னா இதை நான் எங்கே பண்ணினேன், இதை நான் எங்கே பண்ணேன் அப்படின்னா உங்களுக்காக கொஞ்சம் நேற்று நைட்டு ஒரு மணி வரைக்கும் உட்காந்து கொஞ்சம் டெவலப் பண்ணேன். ஏன்னா இந்த சரித்திரங்கள் எடுக்கிறதுக்காக ஒரு 371 பக்கத்தில் ஒரு புத்தகம் இருந்துச்சு, அதான் அந்த மஞ்சள் பிசாசுன்னு புத்தகம். அதை ஃபுல்லாக படித்து அதுலேருந்து ரெஃபரன்ஸ் எடுத்தேன். ஏன்னா அந்த இது ஆனால் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா மகரிஷியோட 3 கவிகளை மட்டும் வச்சு எங்களுடைய பௌர்ணமி அமாவாசையில் சாமண்டிபுரத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பஞ்சபூத நவக்கிரகம் நடத்திட்டு ஒரு அரை மணி நேரம் கேப் விட்டு இந்த விஷயங்களை நாங்கள் என்ன செய்வோம், உலக சமாதானத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை. ஏன் மகரிஷியோட மொத்த வாழ்க்கையுமே உலக சமாதானம் வரணுங்கிறக்காக தான். அதுக்காக அவரோட அந்த சிந்தனைகளை உலக சமாதானத்தில் பாடல்களை எடுத்து நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா மாசத்துக்கு ஒரு தடவை பௌர்ணமி அமாவாசையிலாவது ஏதாவது ஒரு நாளில் யாராவது ஒரு ஆசிரியர் ஒரு பாடல் எடுத்து அந்த பாடல்களுடைய நலத்தை பற்றி கொஞ்சம் பேசலாம். ஏன்னா அப்போதான் அந்த சிந்தனை குருவோட சிந்தனை நமக்கு வேணும்ல. அதுக்காக நம்ம என்ன செய்யறோம்னா இந்த 3 பாடலை எடுத்து அவங்களுக்கு இந்த நகையை பற்றி பேசணும். பேசுனது என்னமோ 20 நிமிஷம் தான், கேள்வி வந்தது 40 நிமிஷம். நல்லா வச்சு செஞ்சாங்க. ஆனால் நான் கதவுகிட்ட தான் நின்றுட்டு இருந்தேன். ஆனால் அங்கே வந்து நான் ரொம்ப சேஃப்டியாக இருந்தேன். ஸோ அதனால வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஏதாவது கொஞ்சம் அரசல் புரசல் அதிகமாகிடுச்சுன்னா தப்பிச்சு ஓடிறதுக்கு ஐடியா பண்ணி வச்சுருந்தேன். அங்கே கொஞ்சம் ஜன்னலும் பெருசு, அதனால வந்து கொஞ்சம் நிம்மதியாக தான் அந்த வேலையை செஞ்சோம். இங்கே வந்து நம்ம ஏன் வந்து இதை இவ்வளோ தூரம் பண்ணுறோன்னா ஐயா சொன்ன மாதிரி எனக்கு முதல் இதை தேடும் போது எடுக்கும் போதும் தெரியாது. இன்னைக்கு வந்து அவர் தெளிவாக தான் வச்சிருக்காரு, முடிவு பண்ணி தான் அட்சய திருதிக்கு வச்சிருக்காருன்னு எனக்கு தெரியாது. ஸோ அதை எல்லாம் எடுத்துட்டு தேதி பார்த்தேன். வீட்டில் பேசிட்டு இருக்கும்போது எங்கள் ஒய்ஃபை வந்து மாமியார் வந்து என்ன சொல்றாங்க, ஆசீர்வாதம் பண்ணி குங்குமம் வச்சு விடுவாங்க இன்னைக்கு அப்படிங்கிறதுக்காக கூப்பிட்டாங்க. அவங்க ரொம்ப இதெல்லாம் சென்டிமெண்டலாக பார்ப்பாங்க. அப்போ அவங்கள கூப்பிடும்போது தோணுச்சு எதுக்காக அவங்க கூப்பிடுறாங்க அப்படின்னு. அப்புறம் தான் தேதியை பார்க்குறேன். ஸோ நைட்டு 1 மணி வரைக்கும் கூட அதை பார்க்கல. காலையில் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இது இன்னைக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்திற்கு இந்த உலகத்தோட பலனை நம்ம முழுமையாக தெரிந்து கொள்ளும் போது இதனால வரக்கூடிய துன்பங்கள்ல நம்மளை தவிக்கிறதுக்கு என்ன சொன்னா இறைவனை தேடி நம்ம போக வேணாம். நம்முடைய மனசும் நம்முடைய குருவுமே நமக்கு வழிகாட்டுறாங்க. அதை நம்ம பயன்படுத்தி நம்ம எப்போதும் இன்பமாக இருக்கிறதுக்கு பயன்படுத்திக்குவோம். ஒருவேளை உங்க வீட்டுக்காரரை சந்தோஷப்படுத்துறதுக்கு இன்னொரு தேவதையை நீங்க கொண்டு வரதா இருந்தா அவர் சந்தோஷப்படுவாரு, நீங்க சந்தோஷப்படுவீங்களா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது. வாழ்க வளமுடன். இல்ல வம்பளை மாட்டிக்காதீங்கன்னு சொல்றேன். ஸோ வம்பளை மாட்டிக்காதீங்க போதும் அப்படிங்கிறேன், வேற ஒன்றும் சொல்லலை. ஸோ குருவோட வார்த்தை நம்ம கட்டாயமா அதை சிந்தனையில் எடுத்துக்குவோம், அவ்வளோதான். நம்ம அதுக்கு தான் மீண்டும் மீண்டும் சொல்றோம். ஓகேங்களா? ஓகே, வேற ஏதாவது கேள்வி இருக்குங்களா? ஏதாவது இது சம்பந்தப்பட்டது கேள்விகள் இருக்கா? ஏன்னா நிறைய விஷயங்கள் மனசுக்கு போகும்போது கொஞ்சம் கனமாக தான் இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆமாம், அம்மா யோசிச்சு பாருங்க, இத்தனை பேர் அதை செஞ்சு சாகுறாங்க. ம் 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 இதை நான் உங்களுக்கு நேரடியாக ஒரு பதில் சொல்றேம்மா. நீங்கள் கேட்குறது அருமையான வார்த்தை. இப்போ உங்களுக்கு தெரியும் நம்ம பட்டாசு தொழிற்சாலை எத்தனை பேர் ஒவ்வொரு தடவை இறந்துட்டு இருக்காங்க. மாற்று தொழில் ஒன்று ஏற்பாடு பண்ணணும். எடுத்தோடனே அந்த தொழிலை பறிக்கக்கூடாது, அதை நிறுத்தக்கூடாது. இப்போ இந்த தங்கத்திற்கு மகரிஷி என்ன சொல்றாங்க அப்படின்னா மகரிஷியோட நதிநீர் இணைப்பு திட்டம்னு ஒன்று இருக்கு. உங்களுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க கொண்டு வந்திருக்காங்க, தனி புத்தகம் போட்டிருக்காங்க. அதுல ஒரு இடத்துல நதிநீர் இணைப்பு திட்டத்துக்கு அவர் கொடுத்திருக்க திட்டத்தின்படி ஒரு இடத்துல டேம் கட்டி அந்த இடத்துல தண்ணி தேக்கப்படணும்னா அங்க இருக்க குடும்பங்களுக்கு முதல்ல ஒரு வேறு இடத்துல அவங்களுக்கான குடி இதை வந்து அமர்த்தி வச்சுட்டு அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து அதற்கான சோர்ஸ். இப்போ இந்த நதிக்கிட்ட அவங்க இருந்தாங்க, ஒரு டேம் கட்டுறோம். இப்போ இந்த நதி மூலமா அந்த சோர்ஸ் மூலமா அவங்க மீன் பிடிக்கிறதோ வேற ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வாழ்வாதாரம் வேணும்ல, அதை ஏற்படுத்தி கொடுத்துட்டு அப்புறம் டேம் கட்டுங்கன்னு தான் சொல்றாரு. ஆனா உங்களுக்கு தெரியும் மகரிஷியோட வார்த்தை என்ன, இறைவன் ஒரு கதவை திறந்ததுக்கு அப்புறம் தான் இன்னொரு கதவை மூடுவார். ஸோ அதை செய்ய சொல்றதுதான் குருவோட வேலை. அதனால தங்கத்தின் பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த சமூகம் உண்மையிலேயே அப்படி மனசுக்குள்ள அதை ஒன்றை மட்டும் எடுத்துட்டு பார்க்கும்போது அந்த ஒரு விஷயத்துக்கு பின்னாடி ஓடும்போது நிறைய திருமணம் உடனே நடக்கும். நிறைய பேர் நிம்மதியா சந்தோஷமா இரவு நேரங்கள்ல வரலாம். நிறைய பேர் என்ன செய்யணும், அதோட பாதுகாப்புக்காக உயிரை கொடுத்து ஒவ்வொருத்தரும் கஷ்டப்படுறாங்க. ஒவ்வொரு பாதுகாப்புக்காக எத்தனை மரணங்கள் மீண்டும் 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 மீண்டும்
நம்ம இந்தியாவிலேயே 3 ஸ்டேட்ல திருட்டு அதிகமா நடக்கிறதுல நம்ம 2வது இடம் இருக்கோம்னா அந்த திருட்டு சும்மா நடந்துருமா? யோசிச்சு பாருங்க, சும்மா நடந்துருமா? எல்லாத்துக்கும் பின்னாடி நிறைய சோக கதைகள் இருக்கு, நிறைய வருத்தங்கள் இருக்கு. அதை இழந்தவங்க அவ்வளவு சீக்கிரம் மனசு ஆறிடுவாங்களா? பரவாயில்ல, தங்கம் போயிடுச்சு, நான் இன்னொரு தடவை வாங்கிக்கிறேன் சொல்லுவாங்களா? மனசு விடவே, நான் தொலைச்சிருந்தா கூட பிரச்சனை இல்லை. ஸோ அதனாலதான் உண்டியல்ல கூட சில சமயங்கள் என்ன பண்றாங்க, வேண்டுதலுக்கு தாலிகளை போடக்கூடிய ஒரு விஷயத்த கூட நம்ம இதுல முறைகள் வச்சிருக்கோம். அப்படியாவது நமக்கு என்ன தன்மை வரணும் அப்படின்னா, நம்ம உயிரை பாதுகாக்கிறது அதான், உயிரை எடுக்கிறதும் அதான். ஸோ அதுக்கு பின்னாடி அவ்வளவு விஷயங்கள் இருக்கிறதுனாலதான் நம்முடைய கடவுள் வழிபாட்டு முறையில கூட அதை பண்றாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நிறைய இடங்கள் அந்த எந்திரங்கள் வெளியில தான் இருக்கும். அதிகபட்சமா தங்கத்தில் இருக்காது. நீங்களே பார்க்கலாம், எந்திரங்கள் இந்த கண்ணு போடுறது, கடவுளுக்கு அந்த வேண்டி போடுறது, அந்த முகம் இது போடுறது எல்லாமே மேக்சிமம் வெளியில தான் இருக்கும். ஆனா நாமளா என்ன பண்றோம், தங்கத்துல காப்பு போடுறோம், எல்லாம் பண்றோம். அந்த கோவிலுக்கு, திருப்பதி கோவிலுக்கு சேட்டலைட்ல இருந்து கூட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சாமியை காப்பாத்துறது இவ்வளவு பிரச்சனையா இருக்கு, யோசிச்சு பாருங்க. அந்த கதவை மூடி வச்சுட்டு சேட்டலைட்ல இருந்து எவனாவது அந்த கதை தொற்ற போறானு பயந்து கிடக்குறாங்க இந்த கோபுரத்துக்கு. ஸோ எல்லா பக்கமும். அப்ப எதுக்கு நிம்மதியா கோவிலுக்கு போய் சாமி கும்பிட போறோம், அங்க அதை கொண்டு வந்து வச்சதுனாலதான் இவ்வளவு பிரச்சனை. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நீங்க ஒரு திருக்கல்யாணத்துக்கு பணம் கட்டினா 10 வருஷத்துக்கு கழிச்சுதான் உங்களுக்கு திருக்கல்யாணத்துக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். மறந்துடாதீங்க. என்ன காரணம், அந்த நகையை எடுத்துக்கொண்டு அந்த வைக்கிறதுல இருந்து அவருக்கு சாத்தி இது பண்றதுல இருந்து திருப்பதிக்கு பண்ணக்கூடிய அந்த திருக்கல்யாணத்துக்கு. ஏன்னா மனுஷன் மட்டும்தான் கடவுளுக்கே கல்யாணம் பண்ணி சந்தோஷப்படுவோம், வேற யாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது. நாம கல்யாணம் பண்ணிக்கிறது கடவுள் அருளாரோ இல்லையோ, கடவுளுக்கு திருமணம் பண்ணி பார்க்கக்கூடியது நமக்கு தான். ஸோ 25 லட்சம் 50 லட்சம் அந்த சமயத்துல கொடுப்பாங்க அந்த திருமணம். ஏன்னா பணம் நிறைய இருக்குல்ல, கொடுக்கும்போது அதை கொண்டு வந்து எல்லாத்துக்கும் கொடுக்கும்போது சொல்லுவாங்க, நிறைய பணக்காரவங்க சொல்லும்போது சொல்லுவாங்க. எங்க ஓனர்லாம் நான் ஊர்ல இருக்கும்போது அந்த ஓனர்லாம் அந்த கல்யாணம் அடிக்கடி அந்த திருக்கல்யாணத்துக்கு பணம் கட்டி வச்சிருவார். பணம் கட்டி வச்சுட்டு சொல்லுவார், லட்டு எல்லாத்துக்கும் எங்களோட கம்பெனி ஃபுல்லா பிரான்ச்சஸ் ஃபுல்லா வரும். அப்ப என்னன்னு காரணம் கேட்டா அவர் சொல்லுவார். அவருக்கு என்ன நினைப்பு, நமக்கு வாச்சதுதான் சரியில்லை, கடவுளுக்காவது வாச்சது நல்லா இருக்குன்னு நினைக்கிறாரா என்னன்னு தெரியல. ஸோ எது வேணாலும் இருக்கலாம், நாம எப்படி கண்டுபிடிக்கணும்? ஸோ அவரோட பிரச்சனை அவரோடது, நாம ஏன் அதுக்குள்ள தலையிடணும்? ஸோ வேற ஏதாவது கேள்வி இருக்காங்கம்மா? ஸோ மகரிஷியை பொறுத்தளவுக்கு மறு மாற்றம் ஒரு தொழில் செஞ்ச பிறகுதான் அதுல இருந்து எடுப்பார். ரொம்ப வேண்டாம்மா, இந்த கைத்தொழில செஞ்சுக்கிட்டு. என் ஃப்ரெண்டு, ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டும், அவனும் யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்கான், வேதாத்திரி சேனல். அவனுமே தங்க நகையில இருந்து வந்தான். அவன் சொல்லுவான், ஒவ்வொரு தடவையும் அதனால வரக்கூடிய இஷ்யூ சொல்லுவான். இன்னைக்கு அதுக்கான மாற்று போயிட்டாங்க. உங்களுக்கே தெரியும், மெஷின் கட்டிங்னு வந்ததுக்கு அப்புறம் நிறைய கைத்தொழில் பண்றவங்களோட வேலை அழிஞ்சு போச்சு. ஆனா அவங்கெல்லாம் வேற பக்கம் ஒரு தொழிலுக்கு போயிட்டாங்க. ஸோ அது சம்மந்தப்பட்டது நிறைய இருக்கு. அது பற்றி நிறைய அவங்க 3 தலைமுறையா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு அதை விட்டுட்டு வேற போயிட்டாங்க. ஸோ இறைவன் கட்டாயமா வருந்தக்கூடிய, வலிக்கக்கூடிய, தன்னை துன்பப்படுத்தக்கூடிய எந்த தொழிலையும் இறைவன் அனுமதிக்க மாட்டார். உங்களுக்கே தெரியும், அனுமதிக்கவே மாட்டார். ஆனா நாம் என்ன செய்யறோம், அதுல வருமானம் நிறைய இருக்கே அப்படிங்கிற ஒரு ஆசையில அதோட பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனா அது எவ்வளவு ஆபத்துகளை நமக்கு கொண்டு வருதுங்கிறத சிந்திக்கிறதுக்கு தான் நம்ம இப்படி ஒன்று வச்சோம். ஓகேங்களா? வேற ஏதாவதுமா கேள்விகள்? கேள்விகள் இல்லைன்னா கோபம் இல்லைன்னு அர்த்தம், அவ்வளவுதான். ஒரு பக்கம் சமாதானப்படுத்திக்க வேண்டியதுதான். ஓகேங்க, என்னங்கம்மா? கேள்வி கேட்டா அக்கறை இருக்குன்னு அர்த்தம். ஸோ நிச்சயமா நீங்க அதை ப்ராசஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவீங்கன்னு அர்த்தம். நீங்க பார்க்கக்கூடியவங்கள்ட்ட சொல்லுவீங்கன்னு அர்த்தம், அவ்வளவுதான். ஆமா, கேட்கணும். கேட்டாதான் எங்களுக்கு என்ன செய்வோம், நாங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அல்லது நாங்க என்ன தெரிஞ்சுக்கணும், இந்த ரெண்டுமே எங்களுக்கு கிடைக்கும். ஆமா ஆமா. ஆமா, உண்மைதான். இப்போ நதிநீர் இணைப்பு திட்டத்துல 5 லட்சம் கோடி ப்ராஜெக்டுக்கே சொல்றாரு. இல்லம்மா, ரொம்ப கரெக்ட். அதனாலதான் சொல்றேன் நான், கேளுங்க. 5 லட்சம் கோடியா என்னமோ ப்ராஜெக்ட் சொல்றாரு. சொல்லும் போதே என்ன சொல்றாரு மகரிஷி அப்படின்னா, நதிநீர் இணைப்பு திட்டம் வந்துட்டா முதல்ல பெட்ரோல் டீசல் இறக்குமதி குறையுங்கிறார். முதல் விஷயம், பொருள்களோட விலையேற்றம், இப்ப இருக்கக்கூடிய அந்த விலை மதிப்பு குறையுங்கிறார். 3வது, நிறைய தொழில் வாய்ப்பு அமையுங்கிறார். 4வது, மிக முக்கியமானது, இந்த டிரான்ஸ்போர்டேஷன்ங்கிற விஷயம் ரொம்ப இயல்பா இருக்கும். 5வது, மிக முக்கியமானது என்னன்னா, எங்கேயுமே தண்ணி பஞ்சம் வராது. எத்தனை விஷயங்களை அடுக்கடுக்கா. அவரை பொறுத்த அளவுக்கு நம்ம ஒரு மஞ்சள் துண்டு போட்ட ஒரு சாமியார் மாதிரி தான் நம்ம ஆளுகள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, நிறைய பேர் வெளியில இருக்கோம். ஆனா நோபல் பரிசுக்கு 3 முறை
ரெக்கமெண்ட் பண்ணப்பட்டவர் போல்டன் யூனிவர்சிட்டியால. அப்படிப்பட்ட இவரோட சிந்தனையில அந்த அணுக்களுக்கு முந்தைய துகளும் இருக்கு, இந்த நதிநீர் இணைப்பு திட்டமும் இருக்கு, உலக சமாதானத்துக்கு என்ன பண்ணணும்னு சொல்லக்கூடிய அந்த திட்டம் எல்லாமே இருக்கு. ஸோ நம்ம நிச்சயமா அந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் நம்ம குழந்தைகளோ நாமளோ பண்ணிக்கணும்னு சொல்லி நம்ம வேண்டிக்குவோம். நம்ம குழந்தைகளை நம்ம என்ன நினைப்போம்னா, மகரிஷியோட ஏதாவது ஒரு திட்டத்தை நம்ம குழந்தைகள் அதை செஞ்சு அதன் மூலமாக நமக்கு ஒரு நம்முடைய ஆன்மாவிற்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கட்டும். நம்முடைய குழந்தை, நான் என்னோட 2 பசங்களுமே மறைமுகமா மனசுக்குள்ளதான் நினைச்சுக்கிறேன். 2 பசங்களுமே ஏதாவது ஒரு விஷயத்துல அவரோட ஆராய்ச்சியில ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு. பெரியவன்ட்ட மட்டும் கொஞ்சம் சொன்னேன். அவன் கொஞ்சம் மெடிக்கல் ரீதியாக போகும்போது நிச்சயமா உதவக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சின்னவனா என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, என்னோட குட்டி பசங்க அவன் வளர்ந்து வரும்போது மகரிஷியோட கண்டுபிடிப்புகள் ஏறக்குறைய ரமேஷ் ஐயா சொல்றாங்க 101 கண்டுபிடிப்புகள் இருக்குங்க. உங்களுக்கே தெரியும். அதாவது பாலைவனத்துல சில மகரிஷி சில ஐடியா சொல்றாங்க. அதாவது அந்த வெப்பத்தில் இருக்கக்கூடிய ஈரக்காட்டுல இருந்து நீரை உறிஞ்சி, அதாவது மிகப்பெரிய ஒரு மண் சம்பந்தப்பட்ட ஒரு இதை வச்சு அதை வந்து இணைப்பை கொண்டு வந்து ஃப்ரிட்ஜு மாதிரி கீழே கொடுத்து, இரவு நேரங்களில் அந்த பானை வந்து குளிரும் போது அதுக்குள்ளே என்ன செய்யுது, தண்ணி வந்து அந்த இதில் நிறையுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிஸ்டம்லாம் மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி நீருக்கான ஆதாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு பைசா செலவு இல்லாமல் இந்த வான்காந்த மன்றத்துல, இந்த காற்று மன்றத்துல ஒவ்வொரு அணுக்களும் இந்த சூரிய ஒளியால சிதைவுறும் போது ஏற்படக்கூடிய அந்த வெப்பத்தின் மூலமாக மின்சாரம் தயாரிக்கக்கூடிய முறைகளை சொல்லியிருக்காங்க. பாத்தீங்கன்னா அந்த ஃபார்முலா ரேஸ் 1 கார்ல ஒரு விஷயம் கண்டுபிடிச்சான், டிஆர்எஸ் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கண்டுபிடிச்சான். அதோட நோக்கம் என்னன்னா, பிரேக் அழுத்தும் போதெல்லாம் நமக்கு என்ன செய்யுது, வெப்பம் உருவாகும். பிரேக் அழுத்தும் போது வண்டி நிறுத்தும் போதெல்லாம் வெப்பம் உருவாகும். அந்த வெப்பத்தை கூட அவன் என்ன செய்யணும், டைனமோட ரிட்டர்ன் கரண்டா கொண்டு போய் கொடுத்து அந்த பேட்டரி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டரி வச்சு அந்த பேட்டரி சார்ஜ் ஏற்றிட்டு இந்த வண்டி எப்போ அந்த ஃபாஸ்ட் லேப்ல போகணுமோ அப்ப அந்த டிஆர்எஸ் ரிலீஸ் பண்ணி அதன் மூலமாகவும் ஜெயிச்சே உண்டு. ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கல் வந்து ஃபார்முலா ரேஸோட பயன்படுத்துறாங்க. ஸோ மகரிஷி வந்து நிறைய கண்டுபிடிப்புகள் சொல்லியிருக்காங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒன்லி ஒன் ஆஃப் த வேக்சின் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வேக்சினை உருவாக்குறதுக்கு நம்முடைய காயகல்பத்தின் மூலமாக ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல உலக சமாதானம்ங்கிற ஸ்பீச்சில் தான் அவர் கொடுத்துருக்காரு. ஸோ இதை வந்து 3 விஷயங்கள் நமக்கு வேணும். 1, 14 வயசுக்கு மேலே அந்த செமன் எடுக்கணும், அதாவது நம்முடைய வித்து சக்தியை வெளியெடுக்கணும். 2வது, ஜீன் எடிட்டிங் இன்னும் அப்ரூவல் ஆகலை. உலகம் பூரா ஜீன் எடிட்டிங் பண்ணக்கூடிய அப்ரூவல் கிடைக்கல. இதை வந்து விஞ்ஞானமும் நம்முடைய அரசியல்வாதிகளுக்கும் புரிஞ்சு அதை எடுத்து பண்ணணும் அப்படின்னா அது சிறப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா, இந்த வேக்சின்னா என்ன, அதுக்கடுத்து மகரிஷி சொல்ல வித்துநாதம்னா என்ன, 3வதாக இது வந்து எப்படி இந்த ஜீன் எடிட்டிங்கிறது எப்படி, இந்த 3ஐயும் வச்சு நம்முடைய காய்கல்பத்திற்கு மிக முக்கியமான ஒரு ஆசிரியர் வந்து எங்க இருக்காருன்னா யூகேல இருக்கார். நெஃப்ராலஜின்னு சொல்லக்கூடிய, நம்முடைய யூரினாலஜின்னு சொல்லக்கூடிய, அதாவது இந்த கிட்னி ஆராய்ச்சி அதில் வந்து டாக்டராக இருக்கார். அவருக்கு அனுப்பிச்சு விட்டேன். பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த விஷயம், புது சிந்தனை. அதாவது வேக்சின்னா என்ன, ஜீன் எடிட்டிங்னா என்ன, மகரிஷி உலக சமாதானத்தில் சொல்லப்பட்ட இந்த செமனை எடுத்து நாம் போடும்போது 14 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு அந்த செமன் எடுத்து ஜீன் எடிட்டிங் பண்ணி போடும்போது 3லேருந்து 5 தலைமுறைக்கு போட்ட பிறகு அதுக்கப்புறம் நம்முடைய குழந்தைகளுக்கு 5 தலைமுறைக்கு அப்புறம் யாருக்குமே வேக்சினேஷன் ஊசி போட வேண்டியதே இல்லை. இன்னைக்கு எத்தனை ஊசி போடுறோம், 11 வயசுக்குள்ள 27 இன்ஜெக்ஷன் போட வேண்டியது நம்ம குழந்தைய காப்பாற்றுறோம். ஸோ அது தேவைப்படாதுங்கிறார். எவ்வளோ பெரிய ஆராய்ச்சியை மனித குலத்துக்கு சொத்தை ஆக்கிட்டு போயிருக்காரு. ஸோ அதனால நம்முடைய குழந்தைகள் அந்த மாதிரி ரிசர்ச்சுக்கு போகணும். நம்முடைய குழந்தைகள் யாராவது ஒருத்தர் ரிசர்ச்சுக்கு போகணும். நிச்சயமா அவங்க வாழ்வதற்குரிய விஷயத்த இறைவன் பார்த்துக்குவார். ஆனால் அவங்க இவரோட கண்டுபிடிப்புகளை ஏதாவது ஒரு வகையில் அந்த உயர்ந்த நோக்கத்தோடு நம்ம குழந்தைகள் போகணும். நீங்களும் வேண்டிக்கிங்க. அவன் பிழைக்கிறதுக்கு 1000 வழிகள் இருக்கு. ஆனால் அந்த சமூகத்திற்கு அந்த மனுஷன் கொடுத்துட்டு போயிருக்க சொத்தை வெளியே கொண்டு வர விஷயம் நிறைய இருக்கு. அதில் வந்து நான் மனசார என்னுடைய 2 குழந்தைகளையுமே அப்படித்தான் வளரணும், அப்படித்தான் அவங்க போகணும், அந்த வழியில் போகணும்னு மனசார நினச்சிருக்கேன். இறைவனோட இது என்னவோ அவ்வளோதான், பார்க்கலாம். நீங்களும் அப்படி நினைச்சுக்கங்க. நம்முடைய குழந்தைகள் நம்முடைய வேதாத்ரி மகரிஷியோட எண்ணங்களாகவே மாறட்டும். இந்த சமூகத்திற்கு அவர்களுக்கு ஐயோ என்னடா இப்படி போயிட்டானே, நம்ம பையன் பசியோட பட்னியோட கிடப்பானா, மகரிஷியோட ஒரு இடத்துல கூட மகரிஷி முதல் கடமையாகவே உடல் கடமை, 2வது குடும்ப கடமை தான் சொல்லியிருக்காரு. 3வது தான் சமூக கடமைக்கு வர்றாரு. நீங்க பயப்படவே வேண்டாம். நம்ம குழந்தைகள் எப்போதும் மகரிஷியோட சிந்தனையோடு இருக்கும்போது நம்ம எப்போதும் நம்ம குழந்தைகள் கஷ்டப்பட மாட்டாங்க. சமூகத்திற்கு பயன்படுத்தும் நம்ம குழந்தைகள் அப்படின்னு கொஞ்சம் நினைச்சுக்குங்க, வேண்டிக்குங்க, வாழ்த்துங்க. வாழ்க வளமுடன். ஒரு மணி நேரத்திற்கு மேலாக நமது தத்துவ விளக்குகளை மஞ்சள் தேவதை என்ற தலைப்பில் மிக சிறப்பாக
நமக்கு பல்வேறு விளக்கங்களை தந்த பேராசிரியர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களை வாழ்த்தி விடுவோம். முதலில் இன்று நமக்கு மன்றத்தின் சார்பாக பத்திரிகை வைத்த மணமக்களை வாழ்த்தி விடுவோம். நேரில் போய் வாழ்த்துதவும் நடத்தி விடுவோம். மணமக்கள் வேணுசங்கரன் நந்தினி தம்பதியினர் வாழ்க வளமுடன், அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன், அவர்களது அருள் தொண்டு வாழ்க வளமுடன், அவர்களது பொருளாதார மேம்பாடு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பேராசிரியர் எஸ் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன், அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன், அவர்களது அருள் தொண்டு வாழ்க வளமுடன், அவர்களது பொருளாதார மேம்பாடு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கழகங்கள் போட்டி வகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன்வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் ஆட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் ஆட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் ஆட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.